வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மோடி சர்ச்சை மோடி அரசாங்கத்தை உலுக்கி வருகிறது என்று சொன்னால் நிச்சயம் மிகையல்ல. லலித் மோடி இந்திய அமலாக்க பிரிவால் தேடப்படக்கூடிய நபர். அவர் மீது நடவடிக்கை பாய்ந்து அவர் வந்தால் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடியவர். அவருக்கு டிராவல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது பயண ஆவணங்கள் பெறுவதற்கு இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உதவி செய்தார் என்று பூதாகரமாக வெடித்த சர்ச்சையில் பல்வேறு புதிய கோணங்கள் எழுந்திருக்கின்றன. இது பல்வேறு புதிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. இதுல தமிழ்நாட்டு கோணம் ஒன்றும் கூட எழுந்திருக்கிறது. இட்ஸ் கெட்டிங் டீப்பர். இன்னும் ஆழமாக இந்த சர்ச்சை பல்வேறு கோணங்களை கண்டு வருகிறது. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அவற்றையெல்லாம் தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இது சார்ந்த கூடுதல் பின்னணி விவரங்களை, புதிதாக இந்த விவகாரத்தில் வந்திருக்கக்கூடிய கோணங்களை முதலில் விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம், டெல்லியிலிருந்து. யார் இந்த லலித் மோடி? காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நடந்தது, பாஜக ஆட்சியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லலித் மோடி என்கிறவர் கிரிக்கெட் உலகில் கொடி கட்டி பறந்தவர். IPL 2020 கிரிக்கெட்டை அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்தியது இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதாவது IPL சர்ச்சையில் சிக்கிவிட்டார். அதற்கு பிறகு பண முறைகேடு விவகாரம் தொடர்பாக இந்திய அரசாங்கத்தில் அமலாக்க பிரிவு இவர் மேல வழக்கு பதிவு பண்ணி இவரை தேடி வருகிறது. இவர் லண்டனுக்கு போயிட்டு இந்தியாவில் இருந்தா கைதாகி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கினார்கள். இந்தியா அவரை கொண்டு வர முயற்சி பண்ணார்கள். ஆனால் இது நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில். பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு என்ன நடந்தது அப்படின்னா ரெண்டு முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் லலித் மோடிக்கு லண்டன்ல இருந்து போர்ச்சுகல் போயிட்டு வர உதவி பண்ணிருக்காங்க என்ற குற்றச்சாட்டு. சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொல்றாங்க? உதவி பண்ண, மனிதாபிமான அடிப்படையில் உதவி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப காங்கிரசார் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்திருந்தால் இந்திய தூதரகம் மூலமாக உதவி செய்திருக்க வேண்டும். ஆனா ரெக்கமெண்டேஷன் மூலமாக மறைமுகமாக உதவி செய்தது எதற்கு என்ற கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இது மட்டுமல்ல, சுஷ்மா ஸ்வராஜும் வசுந்தரா ராஜேவும் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி நாள்தோறும் பாஜக தலைமை அலுவலகம் முன்பு டெல்லியில் ஒரு போராட்டம் நடக்கிறது. காங்கிரஸ் சார்பாக செய்தியாளர்கள் சந்திப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. வசுந்தரா ராஜே பதவி விலக வேண்டும், ராஜஸ்தான் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும், வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும், பிரதமர் மோடி இதற்கு விளக்கம் தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்த சர்ச்சை மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. லலித் மோடி விவகாரத்தில் வளைக்கப்பட்டதா சட்டம்? எனில் அதன் மீது நடவடிக்கை என்ன? இந்த கேள்விகளை விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், ஊடக பிரிவு தலைவர் திரு கோபண்ணா அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல பாரதிய ஜனதாவின் சார்பில் திரு கல்யாண் ராமன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ராஜசேகர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். லலித் மோடி தரப்பில் கூட சில நியாயங்கள் இருக்கிறது, பார்க்க வேண்டிய கோணங்கள் இருக்கிறது என்பது அவருடைய பார்வை. இன்னும் சற்று நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் நம்முடைய இணைய இருக்கிறார். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ்நாடு ஆங்கிள், தமிழ்நாடு கோணமும் கூட இந்த சர்ச்சையில் வெளிப்பட்டிருக்கிறது. லலித் மோடி அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஆவணங்கள்ல, கோர்ட்ல தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஆவணங்கள்ல சில விஷயங்களை குறிப்பிடுகிறார். நான் குறிவைக்கப்பட்டேன், என்னை குறிவைத்தது யார் யார் அவர் பட்டியல் வைக்கும் பொழுது கருணாநிதி அரசை, அன்றைய கருணாநிதி அரசை குறிப்பிடுகிறார். மேலும் பல பேர்களை குறிப்பிடுகிறார். சிதம்பரத்துக்கு என்னை குறிவைக்க நோக்கம் இருந்தது என்று குற்றம் சாட்டுகிறார். இதை தாண்டி பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. சுஷ்மா ஸ்வராஜ் உதவி செய்தார் அப்படிங்கிறது ஒரு கோணம் என்றால், வசுந்தரா ராஜே லலித் மோடிக்கு உதவியது ஏன் என்ற கேள்விகள் எல்லாம் ஆழமாக எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம் இன்றைய விவாதத்தில். என்னுடைய முதல் கேள்வி பாரதிய ஜனதாவுடைய திரு கல்யாண் ராமன் அவர்களுக்கு தான். சுஷ்மா ஸ்வராஜ் இந்திய அமைச்சர், இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர். லலித் மோடி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உதவி அவர் ஒரு இந்தியர் அப்படிங்கிற அடிப்படையில, மனிதாபிமானத்தின் அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவுடைய டிஃபென்ஸ், RSS உடைய டிஃபென்ஸ். இதுல நேஷனலிசம், தேசியம் எல்லாம் கூட நீங்க எடுக்கிறீங்க. நிச்சயமா உண்மைத்தான், அவரும் இந்தியர். இன்னும் சொல்ல போனா மனிதாபிமான ரீதியாக அவருடைய மனைவி கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களும் இந்தியர், மாற்று கருத்து இல்லை. ஆனா ஹியூமனிடேரியன் அப்ரோச், இது மனிதாபிமான நடவடிக்கை, இது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை, கொடுக்கப்பட்டிருக்க வேண்டிய உதவி என்பது நாம் வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டாலும் கூட, அதுல வாதம் எழுந்திருக்கிறது, வாதத்துக்காக அது சரி, சுஷ்மா ஸ்வராஜ் செய்த உதவி சரி என்று ஏற்றுக்கொண்டாலும் கூட
இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அந்த உதவியை எப்படி வழங்கியிருக்க வேண்டும்? அவருக்கான டிராவல் டாக்குமெண்ட், அந்த பயண ஆவணத்தை, ஒரு டெம்பரரி பாஸ்போர்ட்டை யார் மூலமாக வழங்கியிருக்க வேண்டும்? இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுங்கள், இந்திய தூதரகம் உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லியிருக்க வேண்டுமா? மாறா யூகேக்கு தொடர்பு கொண்டு அவங்களுக்கு சிபாரிசு செய்து அந்த நாட்டுடைய பயண ஆவணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டுமா? இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தானே சுஷ்மா ஸ்வராஜ். இத கொஞ்சம் டெக்னிக்கலா பாருங்க. ஒரு நபருடைய பாஸ்போர்ட் விலக்கப்பட்டிருக்கு, தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த நபர் இன்னொரு நாட்டில் இருக்கிறார். அதுக்கான டிராவல் டாக்குமெண்ட் ஒரு நாட்டுக்கு, போர்ச்சுகலுக்கு போயிட்டு வரதுக்காக எனக்கு ஒரு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றது ரெக்வஸ்ட். டெக்னிக்கலா ஒரு நாடு தன்னுடைய குடிமகனாக இல்லாட்டா கூட தான் தர முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தா மட்டும்தான் அந்த நாடு தர முடியும். இந்தியாவுக்கும் அதேதான், இந்த நாட்டுடைய குடிமகனுக்கும் அதேதான். இன்னொரு நாட்டில் தங்கியிருக்கிற குடிமகனும் ஒரு நபர் அந்த நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னா அந்த நாடோ, அந்த நாடு எந்த சொந்த நாடோ, அவர் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தரலாம். இதுல அவங்கள தர சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இதுல இவங்க தந்தாதான் சரி, அவங்க தந்தாதான் தப்புன்றது மிக மிக அபத்தமான வாதம். இது ஒரு டிராவல் டாக்குமெண்ட். இந்த டிராவல் டாக்குமெண்ட் டெம்பரரி டாக்குமெண்ட், ஃபியூ டேஸ்க்கு மட்டுமே, ஒரு பர்டிகுலர் லெக்குக்கு மட்டுமே, ஒரு பர்டிகுலர் லெக்குக்கு மட்டுமே இந்திய அரசாங்கம் கொடுத்திருந்தா ஒரு பர்டிகுலர் லெக்குக்கு மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய டாக்குமெண்ட். சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு அடுத்து தகவல்கள் கொடுக்க முடியாது. ஏதோ சில நாட்களுக்கு அவருடைய மருத்துவ காரணங்களுக்காக மட்டும் பயன்பட்ட ஒரு போர்ச்சுகலுக்கு போயிட்டு திருப்பி வந்துடல. அந்த ஆவணம் செப்டம்பர் 2016 வரைக்கும் வேலிடிட்டியோட கொடுக்கப்பட்ட ஆவணம். ஆக டெக்னிக்கலி பாஸ்போர்ட் அவருக்கு திரும்ப கிடைக்கல அப்படின்னா 2016 வரைக்கும் ஒரு உலகத்துல எல்லா நாட்டுக்கும் போய் ஊர் சுத்தலாம், ஹாலிடேக்கு போலாம். இப்பயும் கூட பாரிஸ் ஹில்டன் போல பலரோட புகைப்படம் எடுத்துட்டு இருக்காரு, பார்ட்டி பண்ணிருக்கிற மாதிரி உலகத்துல எல்லா நாட்டுக்கும் போலாம், எல்லா நாட்டுக்கும் போலாம். இட் இஸ் நாட் லிமிடெட் டேஸா இந்திய அரசாங்கம் கேட்கிற. இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்குமே ஆனால், நீங்க இதே அபத்தங்கிறீங்க, இந்திய அரசாங்கம் தலையிட்டு கொடுத்திருக்குமே ஆனால் அந்த லிமிடெட் வேலிடிட்டியை உறுதி செய்திருக்க முடியும். கொடுக்கல. உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சமீபத்தில் இந்திய மீனவர்கள் இலங்கை நீதிமன்றத்தால மரண தண்டனை பெற்று அவங்க மீட்கப்பட்டாங்க. உடனடியா இந்திய நாட்டுக்கு வர வேண்டியதா இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சமயத்துல அவர்களுக்கு பயண ஆவணத்தை, அவங்களுக்கும் பாஸ்போர்ட் கிடையாது, பயண ஆவணத்தை வழங்கியது இந்திய தூதரகம். அங்க ஸ்ரீலங்காவுடைய ஃபாரின் செக்ரட்டரி கிடையாது, ஃபாரின் மினிஸ்டர் தலையிட்டு கொடுங்க நம்ம கேட்கல. அது போல இந்த இதுல பின்பற்ற எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்ன, அவங்க வந்த பிறகு அந்த ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்றதுக்காக அவங்க டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டு இமிகிரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்ச பிறகுதான் சென்னைக்கு அனுப்பப்பட்டாங்க. That was not necessary ஒரு பார்வை இருந்தது. That is different. That is different. நீங்க ரொம்ப டூ டெக்னிக்கலா பார்க்காம இது கன்வீனியன்ஸ் 1, கன்வீனியன்ஸ் 2 அப்படின்னு 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. அதுல ஒரு கன்வீனியன்ஸ் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இல்ல, கன்வீனியன்ஸுக்காக சட்டம் அழைக்கப்படக்கூடாது. சட்டம் வளைச்சாங்கன்னு யார் சொன்னா? இது சட்டம் ஒரு இந்திய சட்டம் வளைக்கப்படவில்லை. நான் உங்களுக்கு ஐ வில் கோட் ஃப்ரம் சாரா ராப்சன், என்ன யூகே உடைய விசா அண்ட் இமிகிரேஷன் சீஃப் டைரக்டர் ஜெனரல் சொல்லுது, we have followed the procedure in line with the requirement of law. அவ்வளவுதான். ஒரு ரெக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க, இந்த ரெக்வெஸ்ட்க்கு நாங்க என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. ஓகே, இஷ்யூ a document னு சொல்லிருக்காங்க. Indian law requires Lalit Modi to be interrogated. இந்தியன் லாவை கண்டுபிடிச்ச எக்ஸாம்பிள் இல்ல. எனக்கு சாரா ராப்சனோட லா வேண்டாம், கீத் வாஸோட லா வேண்டாம், இந்திய லா, இந்தியன் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் இருக்கு. ஆனா அவருக்கு மாறா அதுல இருந்து மிக வசதியா மனிதாபிமான வெளிவரக்கூடிய ஒரு செயல் இது. என்ன மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இந்திய சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்திய 1999 1999 அசோக் ஜெயினுக்கு, டைம்ஸ் குரூப் அசோக் ஜெயினுக்கு சேம் கிரவுண்ட்ல இந்தியால இருந்து வெளியேறதுக்கு, என்ன ஹார்ட் சர்ஜரிக்காக இந்தியால இருந்து அப்போ அவரு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அந்த பீரியட்ல இந்தியால இருந்து வெளியேறதுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு அனுமதிக்குது. ஆக ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ல ஒரு கைது செய்யப்பட்டிருக்கும் ஒரு நபர், டைம்ஸ் குரூப் உடைய அசோக் ஜெயின், அவரே அனுமதிக்குது இந்திய அரசாங்கம், வாஜ்பாய் கவர்மெண்ட்ல. ஆக ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ல அனுப்புறதுன்றது மிக இயல்பான விஷயம். இதுக்கு அப்ரோச் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இந்தியன் பயண ஆவணத்தை பயன்படுத்தாம இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் டெக்னிகாலிட்டி சார்.
இல்ல டெக்னிக்காலிக்கு ரெண்டு ஆப்ஷன் லீகல் ஆப்ஷன் இருக்கிறதால மட்டுமே இது வழங்கப்பட்டிருக்கிறது. சுமன் இந்த கேள்வி அப்படின்னா இந்த ஆக்ஷன் வந்து யூகே பண்ணது இல்லீகலா? அந்த கேள்விகள் எழுந்திருக்கு. பாயிண்ட் டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட கேட்கிற இந்த கேள்வியை நம்ம இதே அரங்கத்தில் வைத்தோம். இந்த தன்னுடைய 7 கேள்விகள்ல திரு பி சிதம்பரம் அவர்களும் முன்வைத்திருக்கிறார். இந்த கேள்வி நியாயமானதா படலையா? இந்திய வெளிவாரத்துறை அமைச்சர் ஏன் இந்திய தூதர்கள் மூலமா இந்திய பயண ஆவணத்தை பெற்றுக் கொடுக்காம இன்னொரு நாட்டுக்கு சிபாரிசு செய்து அந்த நாட்டுடைய பயண ஆவணத்தை பெற்றுக் கொடுக்கணும்? இல்ல, முதல்ல வந்து இதை டிபெண்ட் பாஜக இதை வந்து ஏன் டிபெண்ட் பண்றாங்க? ஏன்னா 2 விஷயம் சார் சொன்ன மாதிரி இம்ப்ராப்பரிட்டி ஒன்னு இருக்கு, இல்லீகாலிட்டி ஒன்னு இருக்கு. சட்டப்படி இது குற்றமா இல்லையா, அபெட்மெண்ட் ஆஃப் கிரைம் அப்படிங்கிற செக்ஷனை இது பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கறது ஒரு தனி ஆர்குமெண்டா இருக்கும் பொழுது இந்த பக்கம் நம்ம பார்ப்போம். இதுல வந்து இம்ப்ராப்பர் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒண்ணு வந்து சுஷ்மா ஸ்வராஜ் வந்து சரி ஹியூமானிட்டேரியனா பண்ணிட்டு அடுத்த நாள் சொல்றாங்க அவங்க அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கிறேன், ஹியூமானிட்டேரியன் கெஸ்டரா நான் செஞ்சிருக்கிறேன், இது நீங்க உங்க லெட் இட் பி ஃபார் த ரெக்கார்ட். அது வந்து எந்த வித ஒரு அரசு கம்யூனிகேஷன்லயும் அது வராத ஒரு வெளிவிவகாரத்துறை செயலாளர் தெரியவே தெரியாதுங்கிறாங்க. வெளிவிவகாரத்துறை செயலாளர் சுஜாதா சிங். 2வது வசுந்தரா ராஜே கேஸ்ல லலித் மோடி அவருடைய இன்டர்வியூல நேற்று சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு காலைல வந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாரு, வசுந்தரா ராஜே வந்தாங்க கூட அந்த போர்ச்சுகல்ல 2012 அப்போ லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நீங்க வந்து அவங்க வந்து லலித் மோடி ஒரு அக்யூஸ்ட், அப்பவே 2012 அக்யூஸ்ட். கரெக்டா? அக்யூஸ்டுக்கு ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் எதற்காக போனாங்கன்னா இந்திய அரசு கிட்ட வந்து சொன்னாங்களா இந்த மாதிரி அவர் வந்து ஆக்சுவலா நியாயமா பார்த்தாக்க தேர் இஸ் a warrant out for him. அவரை வந்து நியாயமா வந்து கைது பண்ணி எக்ஸ்ட்ரடைட் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வர மோடியோ அவரோட குடும்பத்தையோ சந்திக்கக்கூடிய ஒரே கட்சி பிரமுகர் வசுந்தரா ராஜே இல்ல. சல்மான் குர்ஷித் சந்திக்கிறார், சரத்பவார் சந்திக்கிறார், பிரபுல் பட்டேல் சந்திக்கிறார். எல்லாரும் உதவி இருக்கிறாங்க சந்திக்கிறாங்க. வசுந்தரா ராஜே சிந்தியா வந்து குடும்ப நண்பர். அவர் கையை பிடிச்சு கூட்டு வர முடியுமா? இங்க பிளைட்ல போட்டு கூட்டு. நான் என்ன சொல்றேன், இப்ப இவங்க சுஷ்மா ஸ்வராஜ் ஹியூமானிட்டேரியன் பேசிஸ்ல உங்களுக்கு உதவி செய்யணும்னாக்கா ஒரு டீல் போடுறது. இந்த ஹியூமானிட்டேரியன் பேசிஸ்ல நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் போர்ச்சுகலில் இருந்து நீங்கள் நேரடியாக இந்தியா வந்து சேர வேண்டும், இந்திய அரசிடம் சரணடைய வேண்டும், கோர்ட்டுக்கு சரணடைய வேண்டும் ஒரு கண்டிஷன் போட்டிருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்கலாம். பாயிண்ட் டேக்கன். திரு கோபால் அவருடைய முதல் வாதம். அதாவது 2009 அமலாக்க பிரிவு வந்து நடவடிக்கை எடுக்குது. 2010 அவர் தலைமறைவாயிறார். கிட்டத்தட்ட 425 கோடி ரூபாய் ஃபாரின் ஃபெமா வயலேஷன்ல அவருக்கு பண்றாங்க. வெளிநாட்டுக்கு தலைமறைவான பிறகு மார்ச் 2010 ரீஜனல் பாஸ்போர்ட் ஆபீஸ் மும்பை வந்து அவர் பாஸ்போர்ட்டை ரத்து செய்கிறது. அதற்கு எதிராக வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் அதுவும் வந்து அதை உறுதி செய்கிறது. அதற்கு பிறகு டிவிஷன் பெஞ்ச் 27/8/2014 மேல்முறையீடு செய்யறப்போ அதை ரிலீஸ் பண்றாங்க. ஆனால் சுஷ்மா ஸ்வராஜ் ஜூலை 2014 அதாவது டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு வழங்குவதற்கு 26 நாட்களுக்கு முன்பாக இவருக்கு உதவி செய்கிறார். நான் கேட்கிறேன், பாஸ்போர்ட் ரீஜனல் பாஸ்போர்ட் இந்த இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறையில வருகிற ஒரு துறை. தன் துறையில ஒரு பக்கம் பாஸ்போர்ட் முடக்கப்படுகிற ஒரு நடவடிக்கை எடுத்துவிட்டு இன்னொரு பக்கம் அந்த அக்யூஸ்டுக்கு தேடப்படுகிற ஒரு குற்றவாளி, ஒரு கிரிமினல் குற்றவாளி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் படி, மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி அவர் தவறு செய்திருக்கார், குற்றம் செய்திருக்கிறார் என்று அவர் வந்து ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுத்து ஏர்போர்ட்ல கோர்ட் எங்க பார்த்தாலும் அவர் வந்து தேடிட்டு இருக்கு இந்தியாவில். அப்படி வெளிநாடு தப்பி ஓடிய ஒருவரை வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவர் வந்து எந்த அடிப்படையில ஒரு தொலைபேசியில தொடர்பு கொண்டு, அதுவும் இந்திய ஹை கமிஷனர் லண்டன்ல இருக்கார் அவர் மூலம் தொடர்பு கொள்ளாமல் அங்கே இருக்கிற ஒரு தொழிலாளர் கட்சி எம்பி, பிறகு அங்க இந்தியாவில் இருக்கிற யூகே ஹை கமிஷனர் மூலமாக செய்ததுல உள்நோக்கம் என்ன, அது பின்னணி என்ன? சுஷ்மா ஸ்வராஜ் இந்த விஷயத்துல அவரை பாஜகவால காப்பாற்ற முடியாது என்று முடிவு செய்துட்டாங்க. அவரையும் வசுந்தரா சிந்தியாவையும் கை கழுவுகிற நிலைக்கு பாஜக வந்து விட்டது. நண்பர் கல்யாணராமன்ல எவ்வளவு பேர் வந்தாலும் இனி அவர்கள் இருவரை காப்பாற்ற முடியாது. இதை வந்து பாஜக சுலபமாக இது ஒரு எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், கிரிமினல் இன்டென்ட் இல்ல, ஒரு தவறு நடந்து விட்டது அப்படின்னு ஒப்புக்கொண்டு விட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும். இதை வந்து தவறே இல்லை, இவங்க செஞ்சது ஒரே சார், நீங்க எல்லாரும் தவறு செய்யாத மனுஷன் யாராவது இருக்காங்களா? இது ஒரு எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நாங்கள் ஒரு கிரிமினல் கிடையாது, இல்ல இல்ல ஜட்ஜ்மெண்ட் பொசிஷன்ல வராது. எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நோ யூ ஆர் அக்யூஸ் இல்லையா? யூ ஆர் ராங். எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நடக்கலைங்கிறீங்களா? there is no judgment passed, then where is the question of error? It is an error. You have to accuse. That is a judgment in the first place.
There's no judgment. அதை செய்யாம தவறே நடந்திருக்கு. ஆனால் நோக்கம் இது தவறே நடக்கல, எல்லாம் மிகச்சரியா ஆகச்சிறந்த வகையில நடந்திருக்கிறதெல்லாம் இல்ல சார். இது ஒரு worst condition as far as that individual is concerned. அந்த இண்டிவிஜுவலை பொறுத்தவரையில இது ஒரு மோசமான நிலை. மனைவி வந்து கேன்சர்ல அவதிப்பட்டு இருக்காங்க. அவர் வந்து மருத்துவருக்கு அணுகிறதுக்காக முதல்ல லலித் மோடிய இந்த நாட்டில இருந்து வெளியே விட்டது யாரு? காங்கிரஸ் அரசாங்கம். இரண்டாவது கேள்வி இருக்கு. இல்ல, லலித் மோடி இங்க இந்த நாட்டில இருந்து தப்பும் பொழுது இல்லாட்டி வெளியேறும் பொழுது அவருடைய பாஸ்போர்ட் ரிவோக் ஆகாம இல்ல, அவர் அந்த சமயத்துல எந்த நோட்டீஸும் இல்ல. 2009 இவர் மேல வந்து ஃபைல் பண்ண பிறகு ஏன் அப்ப பாஸ்போர்ட்டை ஏன் முடக்கி வைக்கல? ஒண்ணு இந்தியால இருந்து ஏன் விட்டாங்க? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஏன் அங்க போன பிறகு பாஸ்போர்ட்டை ரிமூவ் பண்ணாங்க? அதனுடைய கிரிமினல் இன்டென்ட் என்ன? இதுக்கும் பாஸ்போர்ட் அதுல கிரிமினல் இன்டென்ட் என்ன? ஏன்னா இதுக்கும் கொட்டேஷி மேட்டருக்கும் மிக அருமையான ஒரு இதுவரை லலித் மோடி இங்கே கொண்டு வருவதற்காக கடந்த 5 ஆண்டுகளில் பாஜக வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? இந்த கோணங்கள் ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம். ஏன் அப்பீல் பண்ணலங்கிறத பத்தி அதை தாண்டி இது கேட்டீங்க. கொட்ரோக்கியை பற்றியும் இதே அரங்கத்தில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. போன அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கலங்கிற கேள்விக்கு பி சிதம்பரம் பதிலளித்திருக்கிறார். நாங்கள் யூகே அரசாங்கத்துக்கிட்ட அவரை உடனடியாக இங்கே திருப்ப அனுப்புங்கள் அப்படின்னு கேட்ட யூகே மறுத்தது அப்படின்னு சொல்கிறார். இதை தாண்டி எதற்காக அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்படல, எதற்காக அவர் வெளியில போனார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எதற்காக அந்த நபர் இங்கிலாந்துல தங்கி இருக்க வசுந்தரா ராஜே சிந்தியா அதற்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும், அதை உறுதி செய்ய வேண்டும், அவருக்கு சிபாரிசு செய்யணும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. வசுந்தரா ராஜே சிந்தியா, சுஷ்மா ஸ்வராஜ் இருவர் மீதும் தான் இந்த பிரதான குற்றச்சாட்டு. இருவரும் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை சரியா அதீதமா? மோடி விவகாரத்தில், லலித் மோடி விவகாரத்தில் வளைக்கப்பட்டதா சட்டம் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இது நரேந்திர மோடி சர்க்காருக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் மிகையல்ல. சுஷ்மா ஸ்வராஜ் அதே போல ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் வசுந்தரா ராஜே சிந்தியா இருவர் மீதும் குற்றச்சாட்டு பாய்ந்திருக்க இருவரும் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வலுக்க செய்கிறது எதிர்க்கட்சிகள். இந்த கோரிக்கை நியாயமா அதீதமா அப்படிங்கிற கேள்வி எழுவதற்கு முன்பாக லலித் மோடி தரப்பிலும் கூட சில நியாயங்கள் இருக்கிறது அப்படிங்கிற பார்வையோடு வழக்கறிஞர் திரு ராஜசேகர் நம்முடைய இணைந்திருக்கிறார். எப்படி சொல்றீங்க திரு ராஜசேகர்? நான் உங்கள்கிட்ட தான் கேட்க இருக்கின்றேன். லலித் மோடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியனையும் கோபப்படுத்தும் வகையில் இருக்கிறது. ஏன் இந்தியா நாட்டுக்கு வராமல் இருக்கிறீங்க? உங்க மேல ப்ளூ கார்னர் நோட்டீஸ் இருக்கிறது, லுக் அவுட் நோட்டீஸ் இருக்கிறது, ஷோகாஸ் நோட்டீஸ் இருக்கிறது. நீங்கள் தைரியமாக இருந்தால் இந்திய நாட்டு சட்டங்களின் அடிப்படையில் இதை நீங்க வாதாடலாமான்னு கேட்கும் பொழுது அவர் திரும்ப 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 ஒரு பேட்டியில சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா திரு ராஜசேகர்? இந்தியாவில் எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறார். லலித் மோடிக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு வக்கற்ற நிலையிலா இந்த நாடு இருக்கிறது. இஸ் he not insulting this country? ஹரி, முதலாவது 125 கோடி இந்திய மக்கள்ல 50 கோடி மக்கள் வந்து கிரிக்கெட் விரும்பிகள். கிரிக்கெட்டை அவர்கள் ஒரு மதமாகவும் கிரிக்கெட்டை அவர்கள் நேசிப்பவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஐபிஎல் இஷ்யூவை எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2009 யூபிஏ அரசாங்கம் வந்து ஜெனரல் எலெக்ஷன்ஸ் போகுது, யூபிஏ 2. அப்ப வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மாத்தணும்னு அப்ப இருந்த ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு. ஏன்னா பாதுகாப்பு கொடுக்க முடியாது, இந்தியா முழுவதும் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு.
அதை வச்சுதான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த IPL மேட்சே போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த வாதங்கள் எல்லாம் UK கோர்ட்ல போய் லலித் மோடி சொல்றார் இந்திய நாட்டு பிரச்சனையை போய் இந்த நாட்டுல அவர் மேல நடவடிக்கை இருக்கு. இங்க வந்து சொல்லலாம், இந்த கோர்ட்ல சொல்லலாம், இங்க அவர் மேல நடவடிக்கை உட்கார்ந்துகிட்டு இந்த நாட்டுல எனக்கு பாதுகாப்பு இல்ல, எனக்கு பயமா இருக்கு, சட்டத்தை எவாய்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்வாரே, ஆனால் ஒரு நல்ல இந்தியர் சொல்லக்கூடிய ஒரு பேச்சா வாசகமா அது? பாருங்க, முதலாவது அரசியல்வாதிகளும் அமைச்சர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் எதற்காக மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள்? கிரிக்கெட் மேட்ச் போய் IPL ஆரம்பிச்சு 1000 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் 10,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறாங்க. மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு தான் வராங்க அவங்க எல்லாரும். மக்கள் மன்றத்தில் வந்து நான் உங்களுக்காக சேவை செய்ய போறேன்னா எல்லா அரசியல் கட்சியும் எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா போத் காங்கிரஸ் BJP NCP இது IPL சம்பந்தப்பட்ட அத்தனை அரசியல் தலைவர்களும் எதுக்காக வந்தாங்க? ஏன் அரசியல் லலித் மோடியை மட்டும் குற்றம் சாட்டுகிறீர்கள்? லலித் மோடி எந்த நீதிமன்றத்தாலும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை, குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார். யாரால்? அவர்களோடு கைகோர்த்து நின்ற அரசியல்வாதிகளால் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார். அவர் எந்த நீதிமன்றம் குற்றவாளி என்று சொல்லவில்லை. அவர் எப்படி நீங்க குற்றம் சாட்டலாம்? அதுவே முதல் தப்பு. லலித் மோடி ஏன்னா அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் நீங்க சேவை செய்வதை விட்டுவிட்டு ஏன் கிரிக்கெட் விளையாட்டில் பணத்தை கோடி கோடியாக செலவு செய்கிறீர்கள், அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் செய்கிறீர்கள்? எல்லாரும் யூஸ் பண்ணீங்க, லலித் மோடி தள்ளி விட்டு மொத்த பணத்தையும் சேவ் பண்ணிட்டீங்க. திரு ராஜசேகர் லலித் மோடி குற்றவாளின்னு இந்த அரங்கத்திலேயே யாருமே சொல்ல. அவர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரால தேடப்படக்கூடியவர். இந்த நாட்டில் அவரோடு கைகோர்த்திருந்த எல்லாருமே நாங்களா யோகியம் அவர் மட்டும் அயோக்கியம் சொல்றது எந்த விதத்துல நியாயம் கேட்கிறேன். பாருங்க, எல்லாரும் பார்ட்னர்ஸ் இன் கிரைம் தானே, நீங்க எல்லாரும் ஒன்னா தானே பிசினஸ் பண்ணீங்க. அது யாராவது சொல்றீங்களா? நீங்க வசதியா தவிர்க்கிறீங்க, தேச திருப்பி எங்கேயோ கூட்டிட்டு போறீங்க. நானே கன்ஃபியூஸ் ஆனேன். என்னுடைய நான் உண்மையை சொல்றேன், இந்த உண்மையை பேசும்போது எல்லாருக்கும் கோபம் வரும். நீங்க பண்ணது யாரால்? அவரோடு கைகோர்த்த அரசியல்வாதிகளால். அதான் விஷயம். அவரோட பார்த்த கட்சி தலைவர் யாரு? பவார் யாரு? ராஜீவ் சுப்ரா யாரு? அருண் ஜேட்லி யாரு? இவங்க எல்லாம் ஒன்னா இதுல பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்குது. லலித் மோடி அரசியல் சூழ்ச்சி இருக்குது. இரு பெரிய கட்சிகளும் சேர்ந்து அவரை ஒதுக்குகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் வெளிவர பயத்துல லலித் மோடி உட்பட்டு விவாதிச்சா நம்ம விவாதிக்கலாம், இல்லாட்டி பேசுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது, இதனால எந்த பயனும் இருக்காது. என்னுடைய கேள்வி, ஒரு வெளிநாட்டுல உட்கார்ந்துகிட்டு இந்த உங்களோட வாதங்கள்ல முகாந்திரம் இருக்கு, நியாயம் இருக்குன்னே வச்சுப்போம். இதெல்லாம் அவர் வந்து இந்திய நாட்டுல வந்து சொல்லணும், இந்திய கோர்ட்ல வந்து சொல்லணும், ஐ எம் பீயிங் ஃப்ரேம், ஐ எம் பீயிங் சிங்கிள்ட் அவுட் அப்படின்னு இந்திய நாட்டு அமைப்புக்கு உட்பட்டு சொல்லலாம். வேற ஒரு நாட்டுல தப்பி போயிட்டு இந்தியா பாதுகாப்பு சொல்லுவாங்க. ஒரு நல்ல இந்திய சொல்ல மாட்டாங்க அகைன்ஸ்ட் லலித் மோடி. ஏன்னா இல்ல அது ஃபைட்டட் அப்படின்னா இங்க வந்து நிரூபிக்கிறாங்க. he has to take it up. நிரூபிக்கிறதா UK கோர்ட் வந்து லலித் மோடிய எல்லா கவுன்சிலையும் அக்விட் பண்ணிடுச்சு. UK கோர்ட் அவர் சேம் கவர்மெண்ட் சார், இந்தியன் கவர்மெண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் UK கவர்மெண்ட் அந்த UK கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்ணி இல்ல இவர் மேல குற்றம் சாட்டப்பட்டு பொய்யான குற்றம் சாட்டு சொல்லி UK கோர்ட் வந்து அக்விட் பண்ணிடுச்சு. யாராவது பேசுறீங்களா? he is only accused, he is not a convict. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அவர் ஏதோ பெரிய கொலை பண்ணாரு, நாட்டை கொலை பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து குற்றச்சாட்டு சுமத்துறீங்க. அதான் விஷயம். ஒரு தவறான கருத்து செய்ய முடியாது. யூகேல நடந்த வழக்கு அப்படிங்கிறது அவருக்கு அந்த நாட்டில் தஞ்சம் இருக்கணுமா இல்லங்கிறத தவிர அவர் நியாயமானவர்
நல்லவரா, பரிசுத்தமானவரா, சட்டத்தை எவேட் பண்ணிருக்கிறாரா, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குற்றச்சாட்டுல நியாயம் இருக்கா இல்லையான்னு யூகே கோர்ட் போகல. அவர் மேல இருக்கக்கூடிய சார்ஜஸ் பாய்ஸ்டட்னா இந்த நாட்டு நீதிமன்றங்கள்ல வந்து அதை ஃபைட் பண்ணணும், இந்த நாட்டு அமைப்புக்கு உட்பட்டு இதை பண்ணணுமே தவிர வெளிநாட்டுல உட்கார்ந்து இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு நல்ல இந்தியர் செய்ய மாட்டார். நான் மொஃபா அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அதை அவர் சொல்றார், we are tolerating it. இன்னைக்கும் சொல்றாரு உட்கார்ந்து, நீங்க அங்க வந்து எனக்கு பாதுகாப்பு இல்ல, நான் வரமாட்டேன் அப்படின்னா வாட்ஸ் அட் ஆஃப் ஆர்குமெண்ட்? அது எங்க உட்கார்ந்துட்டு மாண்டினெக்ரோ அட்ரியாட்டிக் சேனல்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு 4 ஸ்கொயர் சிகரெட் குடிச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, ஏன் சிகரெட்டுங்கிறாரு. அவர் வந்து 4 ஸ்கொயர் சிகரெட் கண்டுபிடிச்சவர் அவர் தான். அவர் வந்து முதல்ல இருந்த தொழில் அதுதான், லிவ் லைஃப் கிங் சைஸ் சொல்லிட்டு. 286 வழக்குகள் போடப்பட்ட ஒரு மனிதர் 5 வருடங்களாக வெளிநாட்டுல உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி பண்றதுன்றதே ஒரு கேவலமான விஷயம். எனக்கு இந்த என்டையர் எபிசோட் பாக்குறப்ப முன்னால அவர்கள் நடத்தின ஒரு நாடகம், யாருக்கும் வெட்கம் இல்லைன்னு, ஊருக்கும் வெட்கம் இல்லை, இந்த உலகுக்கும் வெட்கம் இல்லை, அந்த கதை தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா இதுல கேள்வி கேட்கிறவங்களும் எந்த ஒரு வெட்க உணர்வும் இல்லாம, இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து அங்க நின்று கேட்கிறாரு ஒரு வார்த்தை, ஆண்டர்சனை வெளியே விட்ட கதை, கொட்ரோச்சியை வெளியே விட்ட கதை, எந்த ஒரு வெட்க உணர்வும் இல்லாம நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இதுல திசை திருப்ப விரும்பல. இதுல வந்து சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் நம்ம வசுந்தரா ராஜே அவர்களும் இந்த கேஸ்ல போர்ச்சுகலுக்கு ஒரு ஆப்போசிஷன் லீடர் போயிருக்கணுமா, அந்த குற்றம் சாட்டப்பட்ட லலித் மோடியோட வைஃபோட கையை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு லலித் மோடி சொல்றாரு இன்னைக்கு, அந்த மாதிரி நிகழ்ந்திருக்க வேண்டியமா, நான் ஒரு சர்டிபிகேட் தரேன் அவருக்காக, ஆனா இந்திய அரசாங்கத்துக்கு காட்டக்கூடாது அப்படின்னு இது பண்ணி கொடுக்கறதுன்றது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு. அதெல்லாம் வந்து அவுட்ரைட் வந்து அது அந்த அம்மா சொன்னாங்க, ப்ராப்பரைட்டி, எத்திகாலிட்டி, லீகாலிட்டின்னு 3 விஷயம் சொன்னாங்க. 3 விஷயத்துலயும் தப்பு தான். இதுல ராஜி பண்ணது வந்து சுந்தரா ராஜி பண்ணதுல எந்த இது கிடையாது. ஆனா சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இதுல என்ன செஞ்சிருக்காங்கன்றது, ஓகே, ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் அவருக்கு 20 வருஷமா லாயரா இருக்கிறாரு, உங்க பொண்ணு அவர் லலித் மோடிட்ட சம்பளம் வாங்கிட்டு அவங்க லலித் மோடி லாயருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க செஞ்ச விஷயம், அவங்களுக்கு வந்து போர்ச்சுகலுக்கு போறதுக்கு வந்து 2 நாள் கொடுத்திருந்தா கூட போதும், அதுக்கு 2 வருஷம் பாஸ்போர்ட்டை இது பண்ணி கொடுத்திருக்கணுமா, 1 மாசத்துக்குள்ள இவங்க இந்த இன்டர்வென்ஷன் பண்ணதுக்கு 1 மாசத்துக்குள்ள கோர்ட்ல ரெஸ்டோர் பண்றாங்க பாஸ்போர்ட்டை. அதுக்கு பிஜேபி அரசாங்கம் எந்த வகையில் உதவியது என்பது ஒரு பெரிய கேள்வி. இதுல வந்து இது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து கண்டிப்பா இதுல வந்து நெகட்டிவ் தான். ஆனா என்னோட கருத்து என்னன்னா, இதுல இது ரொம்ப வந்து ஒரு விஷயத்தை எடுத்து இத சொல்றவங்க யாருக்குமே வந்து ஒரு லோக்கஸ்டாண்டி கிடையாது. இந்த நேரத்துல வந்து எந்த லோக்கஸ்டாண்டி கிடையாது. உங்களுக்கு இருக்கா? அதிமுகவுக்கு இருக்கா? இல்ல ஊழலை பத்தி பேசல, பத்தி சார் பாருங்க, எந்த விதமான வெட்கமும் இல்லாம ஒரு வாரன் ஆண்டர்சன் வெளியே விட்ட ஒரு கட்சி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. யூனியன் கார்பைட் செஞ்ச பிரச்சனை வந்து லலித் மோடி வந்து ஒரு பொருளாதார குற்றம், இது நடந்தது பொருளாதார குற்றம். அங்க நடந்தது 1 லட்சம் பேருக்கு மேல வந்து அவங்க வயிற்றுல அடிச்ச ஒரு மனுஷன் யாரோட பேசுறாங்க? இல்ல இல்ல, அதிமுகவை விட 1000 மடங்கு யோக்கியமான கட்சி காங்கிரஸ். நான் சொல்றேன், அதாவது ஆண்டர்சன், குட்ரோச்சி இவங்கெல்லாம் வந்து யாராவது அன்றைக்கு பிரதமராக இருந்த அந்த அமைச்சரவையில் இருந்தவர்கள் இன்றைக்கு சுஷ்மா ஸ்வராஜ் சொன்ன மாதிரி, வசந்தராஜ் ராஜே சிந்தியா அவங்க செய்யற மாதிரி யாராவது கல்யூடன் வித் ஆண்டர்சன் ஆர் கொட்ரோச்சி ஏதாவது செஞ்சாங்களா? பாஜக 6 வருஷம் நீங்க சொல்றது அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி அவர் வந்து யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் தவிர
அவரை தப்புவிப்பதற்கு காங்கிரஸ் கட்சியில யாரும் எப்படி யாருக்கும் தெரியாம போல அந்த டைம்ல அவர் பாஸ்போர்ட் ஆண்டர்சன் வெளிநாடு போவதற்கு காங்கிரஸ் கட்சியில் இந்திய அரசாங்கத்துடைய வழக்கறிஞர் போய் பிரிட்டன்ல வாதாடி எதுக்கு குவாட்ரோச்சியோட அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸா இருக்கணும் அதெல்லாம் எடுத்து விடுங்க அப்படின்னு இந்திய அரசாங்கத்துடைய வழக்கறிஞர் போய் வாதாடி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 1998 இருந்து 2004 வரைக்கும் 6 ஆண்டு காலம் பாஜக ஆட்சி. 1989 இருந்து 91 வரைக்கும் வீராதி வீரர் விபி சிங் ஆட்சி. இந்த 8-9 ஆண்டுகள்ல கொட்ரேச்சியை கொண்டு வந்து தூக்குல தொங்க போடுங்க கையால் ஆகாத அரசு 250 கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்னும் அவருக்கு கொண்டு வர முடியாத அரசு காங்கிரஸ் குற்றம் ஆட்சியில கல்யாணராமன் கொட்ரேச்சி பத்தியும் ஆண்டர்சன் பத்தியும் விருதுநகரோட கருத்துக்காக கொட்ரேச்சி பற்றி 2007 அரசு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கல்யாணராமன் இதே அங்கத்துல விரிவா பேசி 23ஆம் தேதி வரை கோர்ட்டுக்கு சொல்லல திரு கல்யாணராமன் இந்த இதே 17 கல்யாணராமன் ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிப்ரவரி 22ஆம் தேதி அந்த நாள் வரை 6 மாசம் இந்தியாவில் இருந்த மத்திய பையன் 22ஆம் தேதி இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போன பிறகுதான் 23ஆம் தேதி அதாவது 17 நாட்கள் கழிச்சு இவங்க வெளியிட்டாங்கன்றது ஒரு உண்மை. தயவு செஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் எல்லா முயற்சியும் பண்ணீங்களே, நீங்க ஆட்சி பண்ணீங்களே, போய் கொண்டு வந்து தண்டிக்க எவ்வளவு தீவிரமாக ஃபாலோ பண்ணாங்க. ஒரு கேள்வி கேட்படுங்க திரு கோபண்ணா, நான் அதே விஷயத்துக்கு தான் வரேன். அவர் இன்னைக்கு வந்து லலித் மோடி வெளிநாட்டுல உட்காந்து அவர் அழகா விவரிச்சார். மாண்டினிக்ரோல உட்காந்துட்டு இப்படி உட்காந்துகிட்டு என்ன சொல்றாரு, எனக்கு இந்தியால பாதுகாப்பு இல்ல, நான் எப்படி வருது இந்தியாவுக்கு அப்படின்னா ஒரு வெளிநாட்டுல உட்காந்துகிட்டு கேட்கிறார். நேரடியா உங்க அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறார். நிச்சயமா சொல்றேன், யூபி அரசோ என்டிஏ அரசோ இந்த அரசுக்கு லலித் மோடி உள்ளிட்ட யாருக்கும் பாதுகாப்பு வழங்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. உங்கள் அரசாங்கத்தின் மீது நேரடியா குற்றம் சாட்டுறார். லலித் மோடிக்கு பாதுகாப்பு வழங்கத்துக்கு பக்கத்து அரசாங்கமா எவ்வளவு கண்ணத்துக்குரிய கருத்து, ஆனால் அவருக்கு வக்காலத்து வாங்கி நீங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க இது ரொம்ப எமோஷனலா பேசுறீங்க. ஆனா உண்மை என்ன, இந்த மாதிரி தப்பிச்சு போன எல்லாமே தாவூத் இப்ராஹிம் உட்பட எல்லாம் வந்து இப்படிதான் இது பண்ணிட்டு இருக்கான். தாவூத் இப்ராஹிம் நீங்க உதவினீங்களா? இந்த பாருங்க வந்து அதுக்கான நோட்டீஸ் அனுப்பி ஷோகாஸ் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி அதுக்கான ஆக்ஷன் என்னமோ அது வந்து இடி பண்ணிட்டு தான் இருக்கு. அது வந்து லீகல் ப்ரொசீஜர். என்ன லீகல் ப்ரொசீஜர் வேற, நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த இஷ்யூ வேற. லீகல் ப்ரொசீஜர் பேரலா நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த இடத்துல போன எல்லாருமே இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய பிஹேவியர்ல அரசாங்கம் அவரோட பாஸ்போர்ட் கொடுத்தது சரியா? டெல்லி ஹைகோர்ட் கொடுத்தாங்க. இல்ல டெல்லி ஹைகோர்ட் அரசாங்கம் கொடுத்தது அப்பீல் பண்ணலங்கிறது என்ன சார் அர்த்தம்? ஒரு லோவர் கோர்ட் வந்து ஒருத்தர் நிரபராதி ஏதோ ஒரு குற்றவாளிங்குது, நீங்க எதிர்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்பீல் போக மாட்டீங்களா? அது பாருங்க, அவசியம் இல்லைங்க இதுல வந்து. இல்ல இந்த கேஸ்ல அவருடைய பாஸ்போர்ட் வந்து கொடுத்தது சரி அப்படின்னு கோர்ட் ஏற்கனவே வந்து ப்ளூ கார்னர் நோட்டீஸ் இருக்கு. சோ தி கன்சர்ன்ட் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் கஸ்டடியில லலித் மோடி இருக்காரோ அவங்க எல்லாருக்குமே வந்து இன்டர்போல் நோட்டீஸ் படி
அவரை இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. என்ன ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து எந்த நாட்டுல எல்லாம் லீகல் ப்ராசஸ்ல தப்பிக்க முடியுமா தயவு செஞ்சு லீகல் ப்ராசஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னோட புரிதலுக்காக தான் கேட்கிறேன். அவர் எங்க போனாலும் அவர் திருப்பி ஒப்படைக்கக்கூடிய பொறுப்பு அந்தந்த நாட்டுக்கு இருக்கு. அவர் ஒரு நாட்டுக்கு போனாரு, கியூபாவுக்கு போனாரு, நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன எங்கெங்கெல்லாம் லீகலி வந்து தப்பிச்சுக்க முடியுமோ அந்த நாட்டுக்கு போறது வந்து இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு மிக இயல்பான வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது யார்? அந்த வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்குங்க இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கல. என்ன பாருங்க, அவருக்கு டிராவல் டாக்குமெண்ட் வாங்கி கொடுத்தது கோர்ட்டா? கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது, குமாரசாமி ஜஸ்டிஸ் வந்து தராரு. என்ன அடுத்த நிமிஷம் வந்து நான் அப்பீல் பண்றேன், அதனால வந்து ஜெயலலிதா உள்ளே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, if the court says we must give the document back, we have to give the document back. Okay, அதுக்கப்புறம் we can தயவு செஞ்சு லீகல் ப்ராசஸ் புரிஞ்சுக்காம தப்பா மிஸ்டேக் பண்ணாதீங்க. லீகல் ப்ராசஸ் புரியல, you don't know legality. I know legality. நீங்க டிபெண்ட் பண்ணலாம். இல்ல ஒரு நிமிஷம் பாருங்க, August 2014 the passport is ordered to be returned by Delhi High Court. இன்னைக்கு we are almost in June 2015. ஏன் அப்பீல் பண்ணல? அப்பீல் சம்பந்தப்பட்ட முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், காங்கிரஸ்ல இருந்து பதில் வாங்கல. நான் பதில் சொல்றேன். திரு கல்யாணராமன், இந்திய அரசாங்கம் அவருடைய பாஸ்போர்ட் அவரிடம் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்குது. இல்லைங்க, நான் காரணத்தை சொல்றேன். ஹைகோர்ட் இருக்கணும், நான் காரணத்தை சொல்றேன். பிளீஸ், இந்திய அரசாங்கத்தில் பாரதிய ஜனதால அநேகமாக அவர்கிட்ட பாஸ்போர்ட் இருப்பது நியாயம் அப்படின்னு வாதாடக்கூடிய திரு கல்யாணராமன் சொல்றேன். பாரதிய ஜனதாவுடைய லீகல் ஆங்கிள் டு இட், ப்ளீஸ் வெயிட் அண்ட் லிசன் ப்ளீஸ். நான் முதல்ல அவருக்கு 3 கேள்வி கேட்டேன். அதுல நான் முக்கியமா கேட்ட 2வது கேள்வி என்னன்னா, ஏன் பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். என்ன யூகேல உட்கார்ந்து இருக்க நபருடைய பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணதுக்கு காரணமே யூகேல அவர் வந்து சேஃபா இருக்க முடியும் அப்படின்ற காரணத்துக்காக தான் காங்கிரஸ் இஸ் இன் ஹேண்ட் இன் கிளவ் வித் லலித் மோடி. சொல்லி முடிக்கிறேன். லீகல் ஆங்கிள் புரிஞ்சுக்கோங்க. காப்பாற்ற முடியாது, லீகல் ஆங்கிள் காப்பாற்ற முடியாது, லீகல் ஆங்கிள் இந்த மாதிரி கதை சொல்லி காப்பாற்ற முடியாது. இல்ல இல்ல, உங்களுக்கு வந்து லீகல் ஆங்கிள் புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சு போன கதை. அந்த நபர் கையில நாளைக்கு முடிஞ்சிடும் பாஸ்போர்ட் இருந்தால்தான் நம்மளுடைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். என்ன ஒரு கொட்டவச்சிக்கு எப்படி பண்ணாங்களோ அவரை வந்து வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லீகல் ப்ராசஸ் ஆரம்பிச்சாங்களோ, சேம் பேட்டர்ன்ல லலித் மோடி இந்த நாட்டை விட்டு வெளியே விட்டுட்டு முதல்ல இம்போர்ட் பண்ணிருக்க வேண்டிய பாஸ்போர்ட்டை இந்தியா விட்டு வெளியே வர நியாயமான விஷயம். பாஸ்போர்ட் வந்து எவ்வளவு வருஷம், ஒரு வருஷம் 10 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுமா, ஒரு வருஷம் மேல ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அவரை இங்க கொண்டு வர இந்திய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? திரு ராஜசேகர் இன்டர் பண்ண விரும்புறார். எஸ், கோ ஹெட். ரொம்ப சுருக்கமா திரு ராஜசேகர். எஸ், then I will allow Mr. பாண்டியராஜன். திரு ராஜசேகர் குறுக்கிட்டு வருங்க. ஹரி, எஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்போர்ட் வயலேஷன் ஆக்ட்ல பாஸ்போர்ட்டை இம்போர்ட் பண்ண முடியும். சும்மா ஒரு எஃப்ஐஆர் போட்டா நீங்க உடனே பாஸ்போர்ட்டை இம்போர்ட் பண்ண முடியாது. அத ஃபர்ஸ்ட் வயலேஷன் ஆஃப் பாஸ்போர்ட் ஆக்ட் இருந்தா மட்டுமே தான் இம்போர்ட் பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட் பல ஜட்மெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, லலித் மோடி வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு, அது இந்தியன் பிரீமியர் லீக். அதுல வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் பார்ட்னர்ஸ் ஆகுறாங்க. கொச்சி டஸ்கர், சசி தரூர், ராஜீவ் சுக்லா, அந்த மாதிரி எல்லா சரத் பவார் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க. இட் இஸ் a business. பிசினஸ்ல அவர் வந்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. சோ எங்க பிரச்சனை வருதுன்னா, அவர் வந்து தாவூத் இப்ராஹிம் சொல்லி ஒரு ஆங்கிள் வரும்போது கொச்சி டஸ்கர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்றாரு, சசி தரூர் எக்ஸ்போஸ் பண்றாரு. அப்ப எக்ஸ்போஸ் பண்ணும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி அவர் மேல ஃபால்ஸ் கேஸ் போடுறாங்க. போட்டு அவர் 2009ல ஐபிஎல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்கா போறாரு. அதுக்கப்புறம் 2010ல கவர்மெண்ட் இஸ் ஹவுண்டிங் ஆன் ஹிம். அதான் ஃபேக்ட். இருங்க, நான் சொல்றதை விடுங்க. அப்புறமா இருங்க ஒரு நிமிஷம், allow me to speak. அப்புறமா அவர் வந்து ப்ராஸ்பெக்டிவ் பிசிசிஐ பிரசிடென்டா ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஏன்னா சவுத்ல இருந்து நார்த் வருது. அப்ப சவுத்ல இருக்க இந்தியா சிமெண்ட் ஸ்ரீனிவாசனும்
அருண் ஜேட்லியும் ஒன்னா சேர்றாங்க. டெல்லி பிரசிடென்ட் இருக்காரு அருண் ஜேட்லி, இப்ப இருக்க பைனான்ஸ் மினிஸ்டர். ரெண்டு பேரும் கண்ணாய்வாயி அவரை வந்து பாய்ஸ் பண்ணி வெளில போறாங்க. இதுதான் ஃபேக்ட். இத வந்து யாரும் ஏற்க மாட்டாங்க. அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார். எந்த நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் நிரூபிக்கப்படவில்லை. திரு ராஜசேகர், எந்த சீனிவாசனை குறிப்பிடுறீங்க? ஐபிஎல் கான்ட்ரோவர்சி நடந்த போதெல்லாம் எல்லா விவாதத்திலையும் சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுனீங்களா? அவர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரேமா பண்ணப்பட்டிருக்கிறது, அந்த சீனிவாசனை சொல்றீங்களோ? ஏங்க அதே ஏங்க இந்த இஷ்யூல இருங்க, இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நான் ஃபேக்ட்ஸ் சொல்றேன். நான் சப்போர்ட் பண்றேன், நான் ஃபேக்ட்ட மறைக்க முடியல. மக்களுக்கு உண்மை போய் சேரணும்ல. இல்ல நான் லாயர் சப்போர்ட் பண்றேன், லாயரா ஒபினியன் கேக்குறீங்க. நான் ஃபேக்ட் சொல்றேன். இந்த ஃபேக்ட் சொல்லும்போது நீங்க சொன்ன ஃபேக்ட், நீங்க ஏற்கனவே சொன்ன ஃபேக்ட்ஸோட முரண்பாடா இருக்கு. நான் மீண்டும் வரேன் திரு பாண்டியராஜன். இந்த நாட்டுல வழக்கறிஞர்களே பெரிய வழக்கறிஞர் வந்து இந்த நாட்டிலே பெரிய வழக்கறிஞர் அருண் ஜேட்லி சார், இந்த நாட்டோட பைனான்ஸ் மினிஸ்டர். அவர் நேற்று பிரஸ் மீட்ல சொல்றாரு, இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய வாரண்ட் இன்னும் அலைவ் அப்படின்றாரு. அது முக்கியமான கருத்து. அது சுஷ்மா ஸ்வராஜ் டிஃபெண்ட் பண்ணி அவர் கொடுத்த பிரஸ் மீட்ல அவர் சொல்ற முக்கியமான விஷயம், அவர் வந்து குற்றமற்றவர் என்பது அருண் ஜேட்லி கூட சொல்லல. அந்த அவர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. அருண் ஜேட்லி தலைமையிலான கமிட்டி தான் லலித் மோடி செய்த பல ஊழல்களை வெளியே கொண்டு வந்தது அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா. அதனால அவர் வந்து திடீர்னு உத்தமபுத்திரன்னு யாரும் சொல்லல. இதுல வந்து பிஜேபியிலையும் யாரும் சொல்லல. அந்த மாதிரி ஒரு மனிதனை பாஸ்போர்ட் இம்பவுண்ட் ஆகாத நிலைக்கு வந்த பின் அவர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்ல இருந்து ஏன் அவரை கொண்டு வரல? பர்மால உள்ள போய் அட்டாக் பண்ணி ஹாட் பர்சியூட் பண்ற மாதிரி ஒரு எக்கனாமிக் அஃபெண்டரை ஒரு ஹாட் பர்சியூட் பண்றதுக்கு என்ன தடைகள் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. கடந்த ஒரு வருடமான இந்திய ஆட்சியில எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலன்றது பெரிய ஸ்டோரி. சுஷ்மா ஸ்வராஜ் வந்து பாஸ்போர்ட் விசா வாங்கி கொடுத்தது ஒரு ஸ்டோரி இல்ல. இந்த ஸ்டோரியில வந்து சுஷ்மா ஸ்வராஜ் பயண ஆவணத்தை வாங்கி கொடுத்தாருன்னு ஆரம்பிச்சு இதுல புது புது கோணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. வெவ்வேறு கோணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டு கோணம் கூட ஒண்ணு வந்திருக்கிறது. நிச்சயமா அது சார்ந்த கேள்விகளும் எழுந்திருக்கிறது. லலித் மோடிக்கு யூகேல சொல்லி அவருக்கு பயண ஆவணத்தை பெற்று கொடுக்க உதவினார் சுஷ்மா ஸ்வராஜ் ஆரம்பிச்ச சர்ச்சை எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு கோணம் எல்லாம் கூட வந்திருக்கிறது. தமிழ்நாடு கோணம் குறித்து வர இருக்கின்றோம். அதற்கு முன்பாக திரு கோபன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கிறது. இதுல என்னன்னா, தி எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டியை இது பண்ணி அவரை ஏன் கொண்டு வரலங்கிற கேள்வி இருக்கு. நிச்சயமா யூபி ஆட்சி காலத்துல இருமுறை அதற்காக யூகே அரசோடு கடுமையான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. முயற்சி செய்யலன்னு சொல்ல முடியாது. நாங்க வந்து லலித் மோடிய அவருடைய பாஸ்போர்ட்டை வந்து ரிவோக் பண்றதுக்கும் தொடர்ந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் ஆட்சி மாற்ற பிறகு 2014 மேக்கு பிறகு நிலைமை மாறுகிறது. உங்கள்கிட்ட விரிவா இதுக்கான விடை கேட்க முயற்சி செய்றேன். அதாவது அவருடைய பாஸ்போர்ட் முடக்கின பிறகு ஏறத்தாழ 1.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த முயற்சி சிதம்பரம் பினான்ஸ் மினிஸ்டர் வந்த பிறகு யூகே எழுதுறாரு. இடைப்பட்ட காலத்துல என்ன பண்றாரு லலித் மோடி? யூகேல வழக்கு வாதாடுறாரு. எனக்கு வந்து இந்தியாவில் இப்படி அநியாயம் நடந்துருச்சு, இதை பண்ணிட்டாரு சிதம்பரம், அதை பண்ணிட்டாரு சசி தரூர், அதை பண்ணிட்டாரு இவங்க, அதை பண்ணிட்டாங்கன்னு எல்லாத்தையும் அங்க பேசுறாரு. எனக்கு அங்க வந்து பர்மனண்டா இருக்கிறதுக்கு வழி பண்றாரு. நேரடியா சிதம்பரம், சோனியா காந்தி எல்லாரையும் குற்றம் சாட்டுறாரு. அந்த வழக்கு நடக்குது. அந்த வழக்குல அவருக்கு வெற்றியும் கிடைக்குது. அந்த நேரத்தில் அந்த வழக்குல தலையிட்டு வழக்குல பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு ஏன் முயற்சி செய்யல? நமக்கு யூகேல ஒரு ஹை கமிஷன் இருக்கா, ஒரு ஹை கமிஷனர் இருக்கா, அங்க ஒரு உளவு பிரிவு இருக்கா? தஞ்சம் புகுந்த நாட்டில் அவர் தனிப்பட்ட முறையில் தொடர்ந்த வழக்குல நாம் இந்திய அரசு போய் அதுல தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. யூகே அரசாங்கத்தை வலியுறுத்தலாம். நம்ம அரசாங்கத்துக்கு, இந்த அரசாங்கத்திலிருந்து அந்த அரசாங்கத்துக்கு என்ன செய்யணுமோ எக்ஸ்ட்ரடிஷன் கொண்டு வரணும், அவரை இந்த நாட்டுக்கு திரும்ப ஒப்படைங்கன்னு நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர மற்ற வகையில் அந்த வழக்கில் நாம் வந்து தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து இன்னைக்கு அதை விட சுஷ்மா ஸ்வராஜுக்கு அடுத்த கட்டமாக இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காரு. ஆக இன்றைக்கு நிலைமை என்னன்னா, சுஷ்மா ஸ்வராஜையும் காப்பாற்ற முடியாது, அந்த ராஜஸ்தான் முதலமைச்சரையும் காப்பாற்ற முடியாது. இருவரும் பதவி விலக வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இன்றைக்கு மாலையிலேயே பிஜேபி இவர்களை டிஃபெண்ட் பண்றதுலன்னு ஒரு முடிவுக்கு கூட வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு நேஷனல் பிஜேபி வந்து அவரை டிஃபெண்ட் பண்றதுல விளக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் வந்து ஷேர் வந்து, அதாவது துஷ்யந்துக்கு அவருடைய ஃபேமுக்கு அனாமதேயமாக லலித் மோடிக்கு அன்னோன் சோர்ஸ்ல இருந்து வந்த பணம், மொரீஷியஸ்ல இருந்து வந்த பணத்தை வந்து இவருடைய இதுல வந்து 10 ரூபாய் ஷேருக்கு கிட்டத்தட்ட 96,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9,16,800%
அதிகமா கொடுத்து 10 ரூபாய் ஷேர் அவங்க வாங்கியிருக்காங்க. இதை விட இதுல என்ன குயிட் ப்ரோக்கோ என்ன, அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன, எந்த அளவுல இதெல்லாம் இன்டர்லிங்கடா நீண்ட நாட்களாகவே இது அடுத்து ஒரு கடிதம் இந்த விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் படிச்சீங்கன்னா நான் இந்த இதை கொடுக்கிறேன். ஐ மேக் திஸ் ஸ்டேட்மெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் எனி இமிகிரேஷன் அப்ளிகேஷன் தட் லலித் மோடி மேக்ஸ், but do so on the strict condition that my assistance will not become known to Indian authorities என்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற வசுந்தரா ராஜே சிந்தியா சொல்லுகிறார். இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறார். இதற்கு பிறகும் அவர் முதலமைச்சர் பதவியில் நீடிக்கணுமான்றதான் பிரச்சனை. நான் திரு கல்யாண்ராமன் அவர்கள்ட்ட அதான் கேட்க விரும்புறேன். ஏன் காங்கிரஸ் அவரை தப்பிக்க விட்டுச்சு, ஏன் யூகேல தஞ்சம் அடைய வச்சுச்சு, ஏன் தொடர வச்சுச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறீங்க. அப்படிப்பட்ட லலித் மோடிக்கு என்ன பண்றார் வசுந்தரா ராஜே சிந்தியா, உங்க கட்சியுடைய மூத்த தலைவர், அவருடைய மனைவிக்கு போய் எங்க நிறைய உதவி செய்யறாரு, மதிய மனிதாபிமானம் எடுத்துப்போம். அதை தாண்டி அவருக்கு நான் நான் இந்த எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்கேன், இப்படி இருந்திருக்கேன், என்னுடைய நான் அரச பரம்பரையில வந்தவர் அப்படி எல்லாம் சொல்லிட்டு பிறகு என்ன செய்யறார், நான் அவருக்கான இது பண்றேன், அவரை என்டாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏன் எடுக்கணும்? அது ஏன் இன்னைக்கு மறுக்கணும்? இந்தியன் அத்தாரிட்டிஸ் தெரியக்கூடாது. எஸ், என்ன கேவலம் அது? கேரளத்தை இது 2 விஷயம் சொல்லிடுறேன் நானு. ஒண்ணு வசுந்தரா ராஜே கொடுத்ததாக சொல்லப்படும் கடிதம், அதனுடைய ஆத்தென்டிசிட்டி முதல்ல எனக்கு தெரியாது. என்ன நீங்க அது ஆத்தென்டிக் நீங்க வச்சுக்கோங்க கையில. என்ன நான் சொல்லி முடிச்சிடறேன். 2வது விஷயம் இல்ல நான் சொல்றேன். லலித் மோடி சொல்றார், இப்ப இதுவாது சிக்னேச்சர்ல நீங்க வசதியா சொல்ல முடியும். லலித் மோடி சொல்றார் வசுந்தரா ராஜே என்னை என்டாஸ் பண்ணார், அது அதற்கு பிறகு இது பண்ணப்பட்டது, அவர் ஏன் மறுக்கிறார்னு தெரியல அப்படின்னு லலித் மோடி சொல்றாரு. இப்ப முதல்ல அங்க கையெழுத்து இல்லைன்றதுல இருந்தே சம்பந்தப்பட்ட நபர் அதில் இன்வால்வ் ஆனாரா இல்லையான்றது இட் இஸ் questionable document. எனக்கு தாவூத் இப்ராஹிம் ஹெல்ப் பண்ணாரு என் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நான் சொன்னேன்னா என்ன அது எப்படி இருக்கும்? இல்ல இல்ல இது ஒரு விஷயம் சொல்லுங்க. இதுல ஒரு ரிட்டர்ன் டாக்குமெண்டா இல்லாத ஒரு சூழ்நிலையில, ரிட்டர்ன் அண்ட் சைன் டாக்குமெண்டா இல்லாத சூழ்நிலையில அதனுடைய ஆத்தென்டிசிட்டின்றது ஹைலி கொஸ்டினபிள். அதை வச்சுக்கிட்டு இதுதான் அந்த டாக்குமெண்ட்ன்றது. லலித் மோடி சொல்றார் எனக்கு அங்க குடியுரிமை கிடைச்சது, எனக்கு அங்க லலித் மோடி இஸ் a criminal number 1. number 2 he is playing like a joker. என்ன அவரதான் நம்பி இவ்வளவு ஹெல்ப் பண்ணீங்க. இப்போ நட்பு ரீதியில பாத்தீங்கன்னா பாலிவுட்ல எல்லா நடிகர்களும் போய் தாவூத் இப்ராஹிமோட கை கோத்துக்கிட்டு கட்டி முடிச்சுட்டு இது பண்றான். அவன் எல்லாரும் மேலே இந்தியாவில் ஆக்ஷன் எடுக்க போறாங்களா? நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்பது பாரதிய ஜனதா தலைவர்கள். அது இல்லைங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இதுவரை? அது அங்க எடுக்கணும், இங்க எடுக்க கூடாது. இது சட்டப்படி சாத்தியம் இல்லைங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வேர் இஸ் தி அபட்மெண்ட்? சொல்லுங்க. என்ன அவங்க கையெழுத்து இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம். லலித் மோடி நான் இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரை, நான் ராஜ பரம்பரை அப்படின்னு கல்யாணராமன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதை யூகே கவர்மெண்ட் எடுத்துட்டு அதனுடைய பேசிஸ்ல பர்மிஷன் கொடுக்க போதா? என்ன இது? இல்ல அதுவும் அன்சைன்டு டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு அதுதான் வெளியில கல்யாண்ராமன் பப்ளிக் டொமைன்ல வெளியில வந்திருக்கிறது அன்சைன்டு கல்யாண்ராமன் வசதியா தவிர்க்கிறீங்க. யூகே கோர்ட்ல அவர் சமர்ப்பித்த ஆவணங்கள்ல இல்ல அவர் சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள்ல போய் கோர்ட் முன்னாடி நின்று வெறும் குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே தவிர இட் இஸ் நாட் எவிடன்ஸ். முக்கியமான பாயிண்ட் இவர் பிரிப்பேர் பண்ணாம வந்திருக்காரு. பேசுறது அபத்தம் சொல்றாரு. லா தெரியுமான்னு கேக்குறாரு.
முக்கியமான பாயிண்ட், அவருக்கு சாதாரணமான பாயிண்டே அவர் சொல்லல. என்ன 2013 இறுதியில லலித் மோடிக்கும் வசுந்தரா ராஜேக்கும் தகராறு வந்துருச்சு. லலித் மோடி டுடே ஹேஸ் a motive. No, 1 minute. You have not even brought out that point. No, 2 points. ஒன்னு வந்து கேள்வி எடுத்துக்கோங்க. 2013 வசுந்தரா ராஜே சிந்தியாவுக்கும் கேள்வி எடுத்துக்கோங்க. வசுந்தரா ராஜேய வந்து இன்னைக்கு சூழல்ல பிரச்சனையில மாட்டி வைப்பதற்கு லலித் மோடிக்கு மோட்டிவ் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன். 2013 அவங்க ஃபாலோ அவுட் ஆன பிறகு லலித் மோடி வந்து ராஜஸ்தான் கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் ஆக்குறதே வசுந்தரா ராஜே. nobody even dare to contest against him. He won twice. ரெண்டாவது வாட்டி மேட்டர் கோர்ட்ல இருக்கு. அப்புறம் என்ன பண்ணாங்க, லலித் மோடியை தோக்கடிக்கிறதுக்கு லலித் மோடியுடைய க்ளோஸ் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை வச்சு லலித் மோடியை கோக்குறாங்க. யாரு? இதே வசுந்தரா ராஜே. சோ வசுந்தரா ராஜே வந்து சொல்றாங்க அப்படிங்கிற பத்தி மோடி சொல்றாருங்கிறது வந்து இட் நீட்ஸ் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இல்ல வசுந்தரா ராஜே சிந்தியா வந்து எனக்கு உதவி செஞ்சார்னு மோடி சொல்வதோ இல்லாட்டி இந்த ஆவணங்களை வெளியிடுவதோ அட் ஃபேஸ் வேல்யூ பார்க்க வேண்டாம். இது வந்து சுமன் சொல்ற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கோபநாத் சார் சொல்ற விஷயமா இருந்தாலும் சரி, வியர்வை முதலீடு அவங்க சொன்ன அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ஸ்வெட் ஈக்விட்டிங்கிற வார்த்தைய 3 பேர் வந்து இதுவரைக்கும் ஒரு ஊழலுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒண்ணு இந்த வசுந்தரா ராஜே கேஸ்ல இந்த நடந்த 12 கோடி. ஆனா முதல்ல நடந்தது வந்து சுனந்தா புஷ்கர். இந்த பிரச்சனையே வர்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா என்னைக்கு லலித் மோடி முடிக்கிற ஸ்வெட் ஈக்விட்டி, இதே ஸ்வெட் ஈக்விட்டி தான். எந்த மாறன் சன் டிவி அந்த பிரச்சனையில வந்து ஸ்வெட் ஈக்விட்டி, அதே ஸ்வெட் ஈக்விட்டி தான். மலேசியால இருந்து கம்பெனி இன்வெஸ்ட் பண்றப்ப அதுக்கு ஸ்வெட் ஈக்விட்டியா வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து இது பண்ணி கொண்டு வர்றாங்க. அதே மாடலை இங்கேயும் பயன்படுத்திருக்காங்க. விஷயத்துல சொல்றேன் முக்கியமான விஷயம், இந்த வியர்வை முதலீடு என்ற ஒரு வார்த்தையை இருக்கிறது எல்லாமே நிறுவனங்கள். இதுல வந்து லலித் மோடி சொல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னைக்கு நான் வந்து சுனந்தா புஷ்கருடைய பிரச்சனையை கிளறனோ அன்னைக்குல இருந்து இந்த அரசாங்கம் மேல வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. அதாவது சொல்ற ஒரு விஷயம் அதெல்லாம் மறந்துட்டோம். அந்த இதுல அந்த எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு, காங்கிரஸ் வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணிட்டாங்க. லலித் மோடி வந்து அது வரைக்கும் வந்து அவர் பிஜேபியில ஜெயிச்சிருக்க முடியாது காங்கிரஸ் ஆதரவு இல்லாம. அவங்க ஜெயிச்சாங்க அந்த டயத்துல வந்து. ஓகே, இன்னைக்கு கூட சரத்பவாருக்கு வந்து தேங்க்யூ மெயில் அனுப்பிட்டு இருக்காரு நம்ம லலித் மோடி. இப்ப அனுப்பின தேங்க்யூ மெயில்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இல்ல உங்க கூட்டணியில தானே இருந்தாங்க. அப்போ வந்து உங்க கூட்டணியில இருந்தாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, அதாவது சிந்தியாவுடைய மகன் துஷ்யந்த் சிங்குக்கு ஒரு வந்து ஒரு அவருடைய நிறுவனத்திற்கு 10 ரூபாய் பங்குகளை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு என்ன அடிப்படை, என்ன அடி அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். ஜெகன்மோகன் ரெட்டி கேஸ் இதேதான், ஏர்செல் மேக்ஸஸ் இதேதான். 10 ரூபாய் சுஷ்மா ஸ்வராஜ் விவகாரத்திலும் சரி, வசுந்தரா ராஜே விவகாரத்திலும் சரி, இந்த குவிட் ப்ரோகோக்கான அதாவது ஒரு உதவி, ஒரு மாற்று உதவி செய்யப்பட்டிருக்கு, மறு உதவி செய்யப்பட்டிருக்கிறதுக்கான குற்றச்சாட்டு முகாந்திரம் இருக்கு அப்படிங்கிற. நான் ஒரு கம்பெனியை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் ஒரு ஷேர் எப்படி டிரான்ஸ்பர் பண்ண முடியும்னு. உங்க பேர்ல ஹரியரன் பேர்ல நாளைக்கு வந்து 10,000 ஷேர் என் கம்பெனில என்னால டிரான்ஸ்பர் பண்ண முடியும். தெரியாம கூட பண்ண முடியும். உங்களை காம்ப்ளிகேட் பண்ண முடியும், பண்ணணுன்றதுக்காக பண்ண முடியும். வித்வுட் யுவர் நாலேஜ், கன்சென்ட் அண்ட் ரிட்டர்ன் டாக்குமெண்ட் பண்ண முடியும். வெரி அன்பார்ச்சுனேட்லி இட் இஸ் a matter of fact. இப்போ அதனால ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, பழி வாங்குறதுக்காக அவருடைய மகனுடைய 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஷேர் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்காரு. அவ்வளவு நல்லவர் லலித் மோடி, அவ்வளவு நல்லவர். What a big deal. It is possible. Legally it is possible. என்ன legally it is possible. Practically it is possible. அப்படிப்பட்ட லலித் மோடிக்கு தான் காசு வாங்காம சுஷ்மா ஸ்வராஜ் மனைவி, சுஷ்மா ஸ்வராஜ் கணவர், மகள்லாம் வாழாடிட்டு இருக்காங்கல்ல.
காசு வாங்கினாங்களா இல்லையா லீகல் ப்ரொஃபஷன் ஏதாவது செஞ்சு நீங்க வந்து லலித் மோடி சொல்றாரு இல்ல நீங்க லலித் மோடி என்ன சொல்றாரு இந்த பேட்டியில, சுஷ்மா ஸ்வராஜுடைய கணவர் எனக்கு நீண்ட நாள் வழக்கறிஞர், அவருடைய மகளும் 4 வருஷமா எனக்கு வழக்காடிட்டு இருக்காங்க, ஆனா ஒரு பைசா கேட்டு வாங்க மாட்டாங்க, ஒரு பைசா. இது என்ன காட்டுது? அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து காம்ப்ளிகேட் பண்றதுக்கு அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் இமேஜ் ஸ்டேச்சரை வந்து காம்ப்ளிகேட் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி தானே தெரியுது. இது பார்த்தாவே தெரியுது இது வந்து ஏதோ ஒரு சதி திட்டத்துக்கான முதலீடு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு எவிடன்ஸ் ஃபேக்டர் சொல்லிடுறேன். பி தத்தான் ஒருத்தர் போறாரு இந்தியால இருந்து 22 டிசம்பர் 2005 இங்க இருந்து போய் அந்த 4 பில்லியன் கிட்டத்தட்ட 40 கோடி டீஃப்ரீஸ் பண்றாரு. யாரு இவங்க அனுப்புறது? இந்திய அரசாங்கத்துடைய அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல். ஓஞ்சி போனோம் அதான் ஏற்கனவே இல்லையா? ஓஞ்சி போனோம் இல்லையா? 6 வருஷம் ராஜசேகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறாரு. அவரும் கூட சொல்லிட்டு இருக்காரு இது ஒரு சதிவேலை அப்படின்னு. யாருடைய சதிவேலை திரு ராஜசேகர்? லலித் மோடியை வந்து புக் பண்றாங்க சதிவேலை அப்படிங்கிறீங்க. யார் சதிவேலை? யார் சதிவேலை திரு ராஜசேகர்? லலித் மோடியை நீங்க எல்லாருமே ஒரு வில்லனாவே பாக்குறீங்க. he is the real hero of IPL. அதான் ஃபேக்ட். லலித் மோடின்ற ஹீரோ பின்னாடி தான் அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் both BJP and காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து NCP எல்லாரும் சேர்ந்து லலித் மோடி ஹீரோவா 5 வருஷமா பின்னாடி போனீங்க. பல லட்சம் கோடி சம்பாதிச்சீங்க. ஆனா இஷ்யூ இருங்க, லலித் மோடி எக்ஸ்போஸ் பண்ண உடனே அவரை வில்லனாக்கி நாட்டை விட்டு விரட்டி விட்டீங்க. இதுதான் எவ்ரிதிங் இஸ் ஆன் ரெக்கார்ட். லலித் மோடிக்கு வந்து யாரா வாய்ப்பு கொடுத்தீங்களா? அவர் மீடியால பேசுறது இல்ல திரு ராஜசேகர் அவருக்கான வாய்ப்பு நீங்க அவர் யூ ஆர் ஹவுண்டிங் ஹிம். அவர் அரெஸ்ட் பண்ணி மர்டர் பண்ணுவீங்க. பல உயிருக்கு பயந்து ஒரு நாட்டை விட்டு போறாரு. அத யாரா ஒத்துறீங்க? அவர் வச்சு பல லட்சம் கோடி சம்பாதிச்சாங்களா? அத யாரா கேட்டீங்களா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அந்த லீடர்ஸ் வந்து பல லட்சம் கோடி சம்பாதிச்சாங்க லலித் மோடியோட IPL வச்சு. அதுக்கு ப்ராப்பர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சிட்டிங் ஜட்ஜ் வச்சு நீங்க என்கொயரி பண்ணா எல்லாரும் வெளியில வந்துருவாங்க. எல்லாரும் அதுக்கு தயாரா இந்த அரசு தயாரா? சுப்ரீம் கோர்ட் தலைமையில என்கொயரி நடத்துறோம் இந்த IPL from day 1 till today. அப்ப எல்லாரும் மாட்டிப்பாங்க. lot of skeletons will roll out of the closet. அதுக்கு தயாரா யாரும் வர மாட்டாங்க. எல்லா கட்சி தலைவரும் இதுல இன்வால்வ். பெரிய மெகா கூட்டணி அமைச்சு பல லட்சம் கோடி சம்பாதிச்சு இன்னசென்ட் இதுல விக்டிம்ஸ் வந்து என்ன மாதிரி உங்களை மாதிரி ஃபேன்ஸ் நம்ம தான் ஆயிரமா போய் டிக்கெட் கொடுத்து வாங்கி இந்த மேட்ச பார்த்து ஏமாந்தோம். பிக்ஸ் பண்ணாங்க, IPL பிக்ஸ் பண்ணாங்க, டோட்டலாவே பிக்சிங் தான் எல்லாமே. இதுல ஏமாந்தது புவர் ஃபேன்ஸ், இன்னசென்ட் ஃபேன்ஸ். இதை யாராவது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் தான் இதுல பார்ட்டி டு தி கிரைம். Lalit Modi is the initial villain, a hero, later on villain. Now all the political leaders are pretending to be innocent. இதே போல மேட்ச் பிக்சிங், மேட்ச் பெட்டிங் இந்த மாதிரி விவகாரம் எல்லாம் பண்ணும்போது அப்படியெல்லாம் IPL கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு பேசுறது நீங்க ராஜசேகர். எனக்கு நல்லா நினைவு இருக்கு இதே போன்ற விவாதங்கள்ல. IPL குருநாத் மையப்பன் was fixed. குருநாத் மையப்பன் இந்தியா சிமெண்ட் ஸ்ரீனிவாசனா சப்போர்ட் பண்ண. குருநாத் மையப்பன் டிஃபெண்ட் பண்ணல. இந்தியா சிமெண்ட் ஸ்ரீனிவாசன் has been singled out. அப்போ அந்த ஆஃப்டர் லலித் மோடி. பட் பிஃபோர் when லலித் மோடி was there he has been fixed. இது எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் சூழ்ச்சி, அரசியல் சதி இருக்குது. அதான் சொல்ல வரேன். நீங்க வந்து தப்பு, ரொம்ப தப்பு. சப்போர்ட் பண்ணல. சீனிவாசனா வழக்கறிஞரா சப்போர்ட் பண்ணல. யாருடைய சதி? இந்த வாரத்தில் அனைத்து கட்சிகளும் காங்கிரஸ், பிஜேபி, NCP எல்லா கட்சி தலைவர்களும் இருக்காங்க. இதையெல்லாம் முகாந்திரம் இருக்குமானால், உண்மை இருக்குமானால் இதையெல்லாம் லலித் மோடி வெளிப்படுத்த வேண்டியது இந்திய நீதிமன்றங்கள்ல, UK நீதிமன்றத்தில் அல்ல. அங்க உட்கார்ந்துட்டு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
பாருங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தி கண்ட்ரி அவர் பிஜேபி பிரசிடென்ட் இருந்தாரு. ஐ மீன் டெல்லி பிரசிடென்ட். அவரை பயப்பட மாட்டாரா? உயிரை காலி பண்ணிட மாட்டாங்களா? அதை யோசிக்கிறீங்களா? லலித் மோடி பண்றீங்க நீங்க அவர் கூட சம்பாதிச்சீங்க. What are you saying, Mr. Rajasekhar? மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். அந்த அரசின் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார் லலித் மோடி. அந்த குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி, அந்த ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கக்கூடிய இடம் சரியா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. லலித் மோடிக்கு பயண ஆவணங்களை பெற்றுத்தர உதவி செய்தார் சுஷ்மா ஸ்வராஜ் அப்படின்னு குற்றச்சாட்டு ஆரம்பிச்சு எங்கெங்கயோ புதிய புதிய கோணங்கள்ல இந்த விவகாரம் போயிட்டு இருக்கு. சட்டம் வளைக்கப்பட்டதா இல்ல பூதாகரமான சர்ச்சையாக ஆக்கப்படுகிறதா இந்த விவகாரம் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங்லி இதுல ஒரு தமிழ்நாடு கோணமும் லலித் மோடி அவர்களால் வைக்கப்படுது. அவர் என்ன சொல்றாரு, திமுக ஆட்சி காலத்துல என் மீது தமிழ்நாட்டில் வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. இதுல பலர் எனக்கு எதிராக இருந்தாங்க. ஆகிய காரணத்தினால திமுக ஆட்சி காலத்துல அது காங்கிரசுக்கும் நெருக்கமான ஒரு ஆட்சிங்கிறதுனால பதிவு செய்யப்படுது. அதிமுக ஆட்சி வந்த பிறகு அது கைவிடப்படுகிறது அல்ல அது மென்மையாக்கப்படுகிறது அப்படின்னு கோணம் வைக்கிறார் லலித் மோடி. அவர் சமர்ப்பிச்சிருக்கிறார். ஆக திமுக ஆட்சி காலத்துல லலித் மோடி மீது தொடர்ந்த வழக்குல எல்லாம் முகாந்திரம் இல்லைன்னு அதிமுக அரசு கருதுகிறதா? திரு பாண்டியராஜ், லலித் மோடி முன்வைக்கிற குற்றச்சாட்டு ஒரு முக்கோண கூட்டு சதி நிகழ்ந்தது அப்படின்னு அவருடைய கருத்து. கருணாநிதி அவர்கள், சிதம்பரம் அவர்கள், என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த மூவரும் ஒரு முக்கோண கூட்டு சதி செய்து என்ன இந்த விவகாரத்தில் சிக்க வச்சிருக்காங்க. அந்த 450 கோடி ஊழலுக்காக அவர் சொன்ன விஷயம். இதுல ஸ்பெசிபிக்கா அவர் சொன்னது பாஸ்போர்ட் இம்போர்ட்டிங் கேஸ்க்காக சொல்லல. முதல்ல சொன்ன அந்த 450 கோடி ஊழலுக்காக அவர் சொன்னது இந்த முக்கோண கூட்டு சதினால நான் மாட்டிக்கிட்டேன். என் ஸ்ரீனிவாசனுக்கு எனக்கும் பிசிசிஎல் சண்டை. அந்த சண்டை அரசியல் ரீதியாக கருணாநிதியும் அவரும் க்ளோஸ் அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு தெரியும், சிமெண்ட் பேர ஊழல்ல இருந்து இந்த தொடர்பு இருந்தது மாதன் காலத்தில் இருந்து. தற்போதைய முதலமைச்சருடைய பதவியேற்புல கூட அதையெல்லாம் பதவியேற்பு முடிச்சுக்கிறேன். அவர் சொன்ன விஷயம் அவர் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கேள்வி, இந்த 4 வருடங்கள் லலித் மோடியுடைய வரிகள் படிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. However, the DMK lost power in Tamil Nadu in May 2011. The Chennai criminal complaint fell flat on its face. The new incoming AIADMK government and the newly appointed police commissioner refused to continue pursuing the case. அது எந்த ஆட்சி காலத்தில் தொடரப்பட்டிருந்தாலும் அது முகாந்திரம் இருக்கா இல்லையாங்கிற அடிப்படையில் இருக்கணுமா, அது ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டிய விஷயமா? ஆட்சி மாற்றத்தினால அது விடப்பட்டது அப்படிங்கிற பாருங்க. கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆனது சென்னையில் எப்போ அவர் சொன்ன மாதிரி 2009 அது திமுக அரசாங்கத்து பீரியட்ல ஃபைல் ஆயிருக்கு. அதுக்கு வருடம் இருங்க, அதுக்கு அடுத்து 2 வருடங்களில் மச் வாட்டர் ஃப்ளூ டவுன் தி கூவத்துல நேரா தண்ணி போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த வழக்கு அப்படிங்கிறது அவர் மீடியா செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் பொறுத்த ஒரு விஷயம். அதுல முகாந்திரம் இல்லை அப்படின்னு லலித் மோடி மீதான அந்த குற்றச்சாட்டில் முகாந்திரம் இல்லை அப்படின்னு அதிமுக அரசு கருதியது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி லலித் மோடி ஏற்கலாமா? எப்படி இல்ல இல்ல இந்த வழக்கு அதற்கப்புறம் பல தளங்களுக்கு போயிருச்சு. தெரியும், அதுல என்ன அர்த்தம் இருக்க முடியும்? இங்க அக்யூஸ் பண்ண ஆளு 2010 லண்டன் போயாச்சு. இது தமிழகத்துல ஃபைல் பண்றதுக்கு ஒரே காரணம், அந்த கம்ப்ளைனன்ட் என் ஸ்ரீனிவாசன் கம்ப்ளைனன்ட் தமிழ்நாடு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லையே உங்களுக்கு அவர் ஃபெல் பிளாட்ல ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கறதுனால BCCI at one point it was a registered body in Tamil Nadu. So அந்த அடிப்படையில வச்சு BCCI is the complainant. It is not Mr. Srinivasan in a personal capacity கிடையாது. So Mr. Srinivasan is not on behalf of the BCCI the complaint is filed. அதுக்கு ஒரு வாரண்ட் வாங்குறாங்க. They get a non-bailable warrant to arrest Lalit Modi. A warrant is issued. அதுக்கு அப்புறம் தான் அப்படியே சைலன்ஸ் ஆயிடுது. சைலன்ஸ் ஆயிட்டு ஒரு 2.5 years பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அவர் சொல்றதுல கருணாநிதி அவர்களுக்கும் என் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் ஒரு ஆழ்ந்த தொடர்பு இருந்திருக்கிறது. அவரால் இவரை ட்ரிகர் பண்ண வச்சு என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சேஸ் பண்ண வைக்க முடிஞ்சது அப்படின்ற கருத்து சென்னை அந்த கட்டத்தில் அவர் சொன்ன மாதிரி BCCI என் ஸ்ரீனிவாசன் அதுல இருந்த காலகட்டத்தில் ஒரு பொறுப்புல இருந்த காலகட்டத்தில் மேல போயிருக்கு.
மத்திய அரசாங்கத்துல அதை எடுத்து பர்சீவ் பண்ணி அவருடைய வாதம் என்னன்னா இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அது அப்படியே அமைங்கிடுது. 2011 சொல்லியிருக்காரு தவிர அது ஆட்சி ஒரு சின்ன ஆங்கிள் இருக்கு. இது என்னன்னா லலித் மோடியுடைய முயற்சி எல்லாமே இந்த பக்கம் சுஷ்மா ஸ்வராஜ், அந்த பக்கம் ராஜீவ் சுக்லா, பிரஃபுல் பட்டேல், சரத் பவார், கருணாநிதி, ஜெயலலிதா, சிதம்பரம், இப்படி எல்லார பத்தியும் ஏதோ ஒரு கண்டென்ஷனை உள்ள கிரியேட் பண்றது அப்படின்ற ஒரு முயற்சி தெரியுது. அதனால சோனியா காந்தி மீது, சிதம்பரம் மீது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை முகாந்திரம் இல்லைன்னு பாரதிய ஜனதா கருதுகிறது. ரொம்ப கன்வீனியன்ஸா எது உண்மையோ அது உண்மை, எது உண்மை இல்லையோ அது உண்மை இல்லை. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இது பண்ணீங்க. இதுல வந்து லலித் மோடி சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப செலக்டிவா எடுத்துக்கிறீங்க. அவர் என்னுடைய மனைவிக்கு கேன்சர், நாங்க உடனடியா ட்ரீட்மெண்ட் போனோம், அங்க மட்டும் போறேங்க. அப்படியே பேஸ் வேல்யூ எடுத்துப்பீங்க. உங்க மேல குற்றச்சாட்டுனா அதை வந்து குற்றச்சாட்டை பத்தியே இங்க பரல. நான் சொல்றது வந்து ஏடிஎம்கே அரசு வந்த பிறகு இட் ஃபெல் பிளாட் அப்படின்ற ஒரு வாதம் வைக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. ஆனால் நினைக்கிற ஆட்கள் எல்லாம் உள்ள போத்து விடுறதுன்ற ஒரு முயற்சி அவருடைய சப்மிஷன்ல தெரியுது. அது வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. ஆனா வைக்க வேண்டிய இடம் சரியான இடமா அப்படிங்கிறது கேள்வி. திரு ராஜசேகர் அவர் தயாநிதி மாறன் பற்றி, கருணாநிதி பற்றி, சோனியா காந்தி பற்றி, சிதம்பரம் பற்றி அவர் வந்து பேசணும்னா இந்திய நாட்டுல பேசலாம். வேற ஒரு நாட்டுல போய் அங்க ஒரு நீதிமன்றத்துல போய் இந்திய நாட்டுடைய தலைவர்களை பற்றி பேசுவது அப்படிங்கிறது முறையா? ஒரு நல்ல இந்தியனுக்கு அழகா இன்னொரு நாட்டு கோர்ட்ல போய் எப்படி என்ன இப்படி பண்றாங்க, என்ன பழி வாங்குறாங்க, எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இந்த நாட்டுடைய தலைவர்கள் அவங்க மேல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா இந்த நாட்டு நீதிமன்றத்தில் சொல்லலாம், இந்த நாட்டு அமைப்புகள் சொல்லலாம். உங்களுக்கு அமைப்புகள் மீது நம்பிக்கை இல்ல, நீதித்துறை மேல நம்பிக்கை இல்லையா? வெளிநாட்டுல போய் இந்திய நாட்டு தலைவர்கள் இப்படியா விட்டு கொடுப்பது? நான் பொலிட்டிக்கலா பேசுறேன்னு எடுத்துக்காதீங்க. பட் நம்ம பிரைம் மினிஸ்டரே போயிட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர்களை பத்தி வெளிநாட்டுல பேசினாரு. அப்ப அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஆனா லலித் மோடி இஸ் an Indian citizen. நான் சொல்லி முடிச்சிடறேன். போய் வெளிநாட்டுல போய் இந்திய நாட்டை பத்தி ஒரு வியாபாரி இவங்களோட சேர்ந்து வியாபாரம் பண்ண ஒரு லலித் மோடி மாதிரி ஒரு ஆளு வெளியில போய் சொல்றது எந்த தவறும் கிடையாது. ஏன்னா அவரு இப்போ யூகேவோட சிட்டிசன் ஆயிட்டாரு. அவர் இந்தியன் யூகே பெர்மனன்ட் ரெசிடென்ஷியப். அவர் யூகேவோட சிட்டிசன் இல்லங்க, அவர் யூகேவோட சிட்டிசன் இல்ல, அவர் யூகேவோட பெர்மனன்ட் அந்த கார்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு பயண ஆவணம் இருக்கு. 2016 யூகேவுடைய லலித் மோடி வந்து போய் யூகேல பேசினா தவறு. நாட்டினுடைய பிரதமர் போய் வெளிநாட்டுல போய் இந்திய தலைவர்களை பத்தி, இந்திய அரசியல் கட்சி பத்தி பேசினா ரைட்டா? லலித் மோடி அவங்க குற்றம் சாட்டுறீங்களா? ஏன் பிரதமர் பேசுறாரு அப்ப யாராவது கேட்டீங்களா கேள்வி? கேட்டீங்களா? இல்ல இதே குட் கன்வென்ஷன். லலித் மோடி இஸ் a businessman. அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. அதை நம்புங்க. ஏன்னா இங்க இருக்க அரசியல் கட்சியால தான் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. அதான் ஃபேக்ட். இல்ல நாங்க பாதுகாப்பு கொடுக்கிறோம். திரு ராஜசேகர், திரு ராஜசேகர் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போன அரசு மீது ஒரு குற்றம் சாட்டினார், என்ன எல்லாரும் ஹவுண்ட் பண்றாங்க அப்படின்னு. இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. இந்திய நாட்டு அமைப்புகள் மீது, இந்திய நாட்டுடைய செக்யூரிட்டி அமைப்புகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ராஜசேகர்? திரு லலித் மோடி நம்பிக்கை வைக்க வேண்டாமா? இந்திய அரசியல்வாதிகள் சேர்ந்து சதி செய்யறாங்க. சரி, நீதிமன்றங்கள் இந்திய நீதித்துறை மீது நம்ப வேண்டாமா? பாருங்க இந்த கேள்விக்கு லலித் மோடியோட பார்ட்னர்ஸா இருந்த IPL டீம் வாங்கின அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சுப்ரீம் கோர்ட் சிட்டிங் ஜஸ்டிஸ் வச்சு ஒரு என்கொயரி போடுங்க. அவங்க எல்லாம் எல்லாரும் வந்து லலித் மோடி மட்டும் திருடிட்டு போயிட்டான்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். இவங்க எல்லாம் பார்ட்னர். IPL பிசினஸ் எல்லாரும் பார்ட்னர். பிரபுல் பட்டேல், ராஜீவ் சுக்லா, டெல்லி கிரிக்கெட் போர்டு பிரசிடென்ட் அருண் ஜேட்லி இருந்தார். அப்ப எங்க போச்சு அவங்களா? அவங்களால ஆபத்து நினைக்கிறாங்க.
பாயிண்ட் டேக்கன். இதை அவர் செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் முகாந்திரம் இருக்கு, அவர் மீது சதி இருக்கு அப்படின்னா அவர் இங்க வந்து இந்திய அமைப்புகள்ல இது பண்ணுமே தவிர மாண்டினிகரோட உட்கார்ந்து எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதோ, யூகே கோர்ட்டுக்கு போய் எனக்கு இந்திய நாட்டுல பாதுகாப்பு இல்ல செய்யக்கூடிய எவ்வளவு ஃபேக்ஷன் இருக்கு. எல்லா ஃபேக்ஷனும் ஒத்துக்கொண்ட ஒரே விஷயம் லலித் மோடி மேல கேச போடணுங்கிறது தான் மிக முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. சரத் பவார் ஃபேக்ஷன் ஒத்துக்கிட்டாங்க, என் சீனிவாசன் ஃபேக்ஷன் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாரும் ஒற்றுமையாக போடப்பட்ட கேஸ். இதுல அவர் குற்றச்சாட்டு விஷயம் என்ன, சென்ற காங்கிரஸ் அரசாங்கம் என்ன வந்து குறிவைக்கிறார்கள், பழி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சீக்வன்ஸ் அவர் குறிப்பிட்டார். அதாவது 11 ஏப்ரல் 2011 சசி தரூருடைய பத்தி ஒரு ட்விட்டர் சர்ச்சை வருது. அதுக்கு பிறகு 18ஆம் தேதி சசி தரூர் ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கிறது. அதுக்கு பிறகு சரியா 3 நாட்கள்ல அவர் மீது இன்வெஸ்டிகேஷன் தொடங்குது. ஆக நான் பழி வாங்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது மோடியுடைய. லலித் மோடி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இந்திய அரசோ நிதியமைச்சகமோ அவர்களே முன் வந்து எடுத்தது கிடையாது. ஏற்கனவே IPL கிரிக்கெட் சூதாட்டத்தில் பல மோசடிகள், பல வந்து நிதி சம்பந்தமான பல முறைகேடுகள் நடந்தது. அதை பற்றி புகார் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இந்த விளம்பரம் கொடுத்ததுல 425 கோடி ஃபெமா வயலேஷன் இருக்குன்னு புகார் வந்ததன் அடிப்படையில் தான் அவர் மேல் நடவடிக்கை எடுத்தாங்க. ஏதோ அரசு தனிப்பட்ட முறையில் எடுத்த நடவடிக்கை கிடையாது. அவர் மீது புகார் வந்து BCCI கொடுத்தது, அந்த கிரிக்கெட் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் நிதியமைச்சகம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடவடிக்கை எடுத்தாங்க. அதற்கு பிறகு 2000 நடவடிக்கை எடுத்து ஒரு விசாரணையில பங்கு கொண்ட அவர் இந்த நாட்டை விட்டு ஓடி வெளிநாட்டில பதுங்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஆதரவாக இல்ல அங்க இருக்க எங்களுடைய சட்டத்துக்கு வந்து கட்டுப்படாம அவங்க இருக்க அவர் பதுங்கி இருக்காரு அப்படிங்கிறீங்க. அவர் எங்க பதுங்கி இருந்தாருன்னா அவருடைய உணவு உண்ட முன்னாள் அமைச்சர் சல்மான் குர்ஷித் உட்பட எல்லாருக்கும் நான் சொல்றேன் இருங்க. அந்த அவர் லலித் மோடிக்கு ஆதரவாக சுஷ்மா ஸ்வராஜ், வசந்தராஜ் ராஜே சிந்தியா போன்றவர்கள் எல்லாம் செய்திருக்கிற பல விதமான தவறுகள், முறைகேடுகள் இன்னைக்கு அம்பலத்துக்கு வந்தாச்சு. இனி இன்னும் ஓரிரு நாட்கள்ல இந்த இருவரும் ராஜினாமா செய்து பதவி விட்டு விலகலைன்னா இதற்கு நரேந்திர மோடி பதில் சொல்றாங்க. நீங்க வந்து போன ஆட்சியில வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு பவன்குமார் பன்சால் மீது குற்றச்சாட்டு பதவி விலகணும், இதே போல IPL கான்ட்ரோவர்சி சசி தரூர் மீது குற்றச்சாட்டு பதவி விலகணும், பங்குகள் வாங்கின ஒரே குற்றத்துக்காக பதவி விலகணும். அதே போல தார்மீக கேள்வி இங்க எழுந்திருக்கிறது. ஏன் அந்த கன்வென்ஷனை இங்க பின்பற்றக்கூடாது தார்மீக ரீதியா? இதுல தார்மீகம் கேள்விக்கு இடம் இல்ல. சிம்பிள் ரீசன் பீயிங் தட் ஒரு டெக்னிகாலிட்டி ஃபுல்ஃபில் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட். அதே போல பவன்குமார் பன்சாலுடைய விவாதத்துல ஒரு டெக்னிகாலிட்டி நீங்க வந்து பவன்குமார் பன்சாலுக்கும் சுஷ்மா ஸ்வராஜுக்கும் ஏன் வந்து பேரலல் இது பண்றீங்க? என்ன அதுல வந்து ஈக்குவேஷன் இருக்கு? ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ல பவன்குமார் பன்சால் என்ன பண்ணாரு அதை சொல்லுங்க. கிலானி தாம் பொண்ணுக்கு இதே மாதிரி விஷயத்துல உடல் நல குறைவுகள் சவுதி அரேபியா கொண்டு போகணுன்றாரு, அதுக்கு போய் பார்க்கணுன்றாரு. அதுக்கு இந்த அரசாங்கம் உதவுது. இந்த அரசாங்கத்துடைய தாவூத் இப்ராஹிம் கேட்டாலும் உதவல. தாவூத் இப்ராஹிம் மேட்டர் அது வேறங்க. என்ன கிலானி வந்து இந்தியாக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க, எங்கேயும் போய் பதுங்கல. நீங்க சொல்ற மாதிரி லலித் மோடி நடுவுல ஹாட் பர்சியூட்டை பத்தி பேசினீங்க. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். அல்ஜீரியால வந்து மாட்டிக்கிட்டு இருந்த 38 தமிழ்நாட்டை சேர்ந்த ஆட்களை உடனடியா வித் நோ டைம் நான் அதுல இன்வால்வ் ஆனேன். திமுக சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் என்னோட பேசினாரு, அதனால நாங்க இன்வால்வ் ஆனோம். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இதுல வந்து ஹாட் பர்சியூட்டோட இருக்கணுமோ அதுல இருக்கு. இது வந்து ஒரு சிம்பிள் ஹியூமானிட்டேரியன் ஃபேக்டர், அவ்வளவுதான். அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட லீகல் ஆங்கிள் தொடர்ந்து கேள்வி. என்னுடைய பாஸ்போர்ட் இப்படிதான் இதுவா இருக்கு, எனக்கும் ஹியூமானிட்டேரியன் உதவி தேவைப்படுது, எனக்கு இதுதான் தேவை இருக்குன்னு சுப உதயகுமார் லெட்டர் எழுதியிருக்காரு. அதையும் கன்சிடர் பண்ணுவாரா? திரு சீமானுடைய பாஸ்போர்ட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு, அதையும் கன்சிடர் பண்ணுவாரா? சுஷ்மா ஸ்வராஜ் சுப உதயகுமார் வந்து பொருளாதார குற்றவாளியா இருந்தா செய்வாங்க. இல்ல, சுப உதயகுமார் வந்து இந்த நாட்டு மேல போர் தொடுக்கிற மாதிரியான சில விஷயங்களை பண்ணிருக்காரு. பாருங்க, பொருளாதார குற்றச்சாட்டு என்பது வேறு, தேச துரோக சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடுறது என்பது வேறு. வெளிநாட்டு பண்ணாதீங்க.
வெளிநாட்டில இருந்து பணத்தை வாங்கி கொண்டு இந்த நாட்டுல வந்து வன்முறையும் கலவரத்தையும் துப்பாக்கி கலாச்சாரத்தையும் பாம்பு உதயகுமார் போன்ற நீங்க டிஃபெண்ட் பண்ணீங்களா? அதுவும் நிரூபிக்கப்படல, இதுவும் நிரூபிக்கப்படல. சுப உதயகுமார் என் கையில பாம்பு வச்சிருந்தா கோர்ட்டு முன்னாடி நிரூபிக்கப்படல. கல்யாணம் கையில பாம்பு இருக்கட்டும், ஆனா கோர்ட்டு முன்னாடி நிரூபிக்கப்படல. குற்றங்கள் இருக்கு, கிரிமினல் குற்றங்கள் இருக்கிறது. இட் இஸ் ஜஸ்ட் நாட் எக்கனாமிக் அஃபென்சஸ். கிரிமினல் குற்றங்கள் இருக்கிறது. கிரிமினல் சார்ஜஸ் அது எப்படி? how does it become lesser? How does it become lesser? Parallel with what Udayakumar has been doing. வெளிநாட்டுல இருந்து பணத்தை வாங்கிட்டு தேச துரோகம் பண்றீங்க. இந்தியன் லாவை எவைட் பண்ற எதையுமே எந்த குற்றத்தையுமே ஒரே மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். சட்டத்துடைய பார்வையில வந்து 302 வேற, 307 வேற சார், 327 வேற, 420 வேற. அதுவும் 420 கிரிமினல் குற்றம் தான். இந்த அரசாங்கம் அனைத்து துறைகளையும் விட வெளியுறவுத்துறையில இன்னொன்னு உதயகுமார் பணம் வாங்கினார் நாராயணசுவாமி சொன்ன விஷயத்தை வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை இதுவரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிறது பாருங்க. நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் கடந்த ஒரு வருஷத்துல நல்லா செயல்பட்ட துறைனா வெளியுறவுத்துறை தான். அதுல வந்து ஒரு பெரிய கரும்புள்ளியா இருக்கு. ஒவ்வொரு இன்டர்வியூ லலித் மோடி கொடுக்கிற ஒவ்வொரு இன்டர்வியூவும் நரேந்திர மோடி அரசாங்கத்துடைய சாவரனிட்டிய கேள்வி கேட்கிற மாதிரி இன்டர்வியூ. அதை இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. 1200 கோடி பொருளாதார குற்றம் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கு. நீங்க சொன்னீங்க இப்பதான் சுபோதகுமார் கம்பேர் பண்ணி சொன்னீங்க. இந்த அரசாங்கத்துடைய வெளியுறவு மேனேஜ்மெண்ட்ல மிகப்பெரிய கரும்புள்ளி இந்த இன்சிடென்ட். 1200 கோடி ஊழல் பண்ணிட்டு இன்னைக்கு அவ்வளவு ஓப்பனா இந்த அரசாங்கத்துக்கு சவால் விடுற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அங்க வர முடியாதையா, என்ன செய்வ செஞ்சுக்கோன்னு சொல்றாரு. அதுதான் இதுல சென்ட்ரல் இஷ்யூ. சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மேல் விழுந்த ஒரு கரும்புள்ளியும் தான் இது. இதுவரைக்கும் ஸ்பாட்லெஸ்ஸா இருந்த ஒரு அமைச்சர் மேல இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்குன்றது எவ்வளவு குயிக்கா அவங்க ரிசால்வ் பண்றாங்களோ அவ்வளவு குயிக்கா அவங்களுக்கு நல்ல. நீங்க ஒரு நல்ல அப்சர்வேஷன் சொன்னீங்க. லலித் மோடியை will pin him down, will bring him back to India. அப்பீல் போக சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட். அது அவசியம் இல்லைங்க. நாங்கள் செய்யாது, நாங்கள் செய்வோம். வெளிவாரத்துறை பல பாராட்டு பெற்றிருந்தது. அந்த சமயத்தில் இந்த ஒரு குற்றச்சாட்டு இந்த என்டிஏ அரசாங்கத்தின் மீது வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஐரானிக்கலி விசித்திரமாக யூபிஏ சர்க்கார் மீது வந்த முதல் குற்றச்சாட்டு அதனது வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நட்வர் சிங் மீது 2005. அதே போல என்டிஏ சர்க்கார் சொல்லி வந்தது இந்த ஒரு வருஷத்துல ஒரு குற்றச்சாட்டு உங்களால சொல்ல முடியுதுதான்னு. அதே போல யூபிஏ சர்க்காருக்கு எந்த துறையில ஒரு பெரிய தர்ம சங்கடம் வந்ததோ அதே துறையில அதே துறை அமைச்சருக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்திருக்கிறது. இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது? அதை தாண்டி ஒரு முதலமைச்சர் மீதும் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு புதிய கோணமும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது வெடித்து தானாக ஒரு அமுங்கக்கூடிய ஒரு சர்ச்சையாக இருக்குமா, இல்ல இன்னும் பூதாகரமாக வெடிந்து பல சங்கடங்களை அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய சர்ச்சையாக இருக்குமா? எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் சுஷ்மா ஸ்வராஜும் வசுந்தரா ராஜேவும் பதவி விலக வேண்டும். அந்த கோரிக்கை வலுக்குமா அல்ல மற்ற பல கோரிக்கைகள் போல அதுவும் காணாமல் போகுமா? பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கோபநாத், திரு சுமன் ஸ்ரீராமன், திரு கல்யாணராமன், திரு மஃபா பாண்டியராஜன், திரு ராஜசேகரன் மற்றும் பார்த்த நேர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.